இது ஒரு பெற்றோர் ஆலோசனை முகாம். இந்த பெற்றோர் ஆலோசனை முகாமை நடத்துவதற்கு இந்த இடத்தில் பாஸ்டர் கே செல்வமணி தான் என்னுடைய அப்பா, பாஸ்டர் டி செல்வமணி தான் இந்த R2 சென்டர் செயலாளர் பாஸ்டர் சாலமன் அவருடைய அப்பா. இன்றைக்கு அவர் ஐபிசி தமிழ்நாடுடைய செயலாளராக இருக்கிறார். ஊழியக்கார பெற்றோருக்கு பிறந்து கர்த்தரின் பணியை செய்து கொண்டிருக்கிறார். அவர் ஊழியத்திற்கு வழிகளை ஊழியக்கார தகப்பனாய் இருந்தார். என்னுடைய அப்பா எங்களுக்கும் இந்த வாய்ப்பினை அவர் ஒருக்கி கொடுத்ததை நினைத்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களுடைய விமென்ஸ் ஃபெலோஷிப்பின் சார்பில் அவருக்கு எங்கள் நன்றியை கூறிக்கொள்கின்றோம். அத்தோடு பாஸ்டர் ஏஜி பிலிப் ஊழியம் செய்த ஒரு பெற்றோர் முகாமில் அந்த டிசெண்டன்ஸ் அதனுடைய வாரிசு எப்படி இருக்கின்றது என்பதைத்தான் ஆரம்பத்திலேயே நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். சந்ததியாய் பாஸ்டர் எட்வின் ராபர்ட் அவர்கள் இந்த R2 சென்டரின் தலைவராய் இந்த இடத்திலே சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறதை, ஊழியத்தை செய்கிறதை நினைத்து ஆண்டவரை ஸ்துதிக்கின்றேன். இந்த வாய்ப்பினை அளித்தமைக்கு நான் நன்றி கூறிக்கொள்கின்றேன். அந்த குடும்பங்களை எல்லாம் பார்க்கின்ற போது சிறந்த பெற்றோர் என்று காண முடிகிறது. ஒரு தலைமுறை பாஸ்டர் ஏஜி பிலிப் நண்டா தெரியும். அந்த காலத்திலே மிக சிறப்பாக பிரசங்கம் பண்ணக்கூடிய கன்வென்ஷன் பாஸ்டர். நாங்கள் ரசித்து அவருடைய செய்தியை கேட்போம். பாருங்கள், சந்ததி சந்ததி சந்ததியாய் கர்த்தருக்கு சாட்சிகளாய் நின்று கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய பணியிலே முன்னின்று செயல்பட்ட விசுவாசியின் மகள் சிஸ்டர் கில்டா தேவாஸ் இந்த பெண்கள் ஊழியத்திலே எனக்கு தோள் கொடுத்து நிற்கக்கூடிய அன்பு சகோதரி அவர்களுக்கும், அத்தோடு கூட இந்த ஊழியத்தில் கை கொடுத்து நிற்கக்கூடிய அத்தனை எங்களுடைய எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர்ஸ், கமிட்டி மெம்பர்ஸ் அத்தனை பேருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துதலையும் நன்றியையும் கூறிக்கொள்கிறேன். மட்டுமல்லாமல் சிறந்த பெற்றோராய் ஆண்டவர்க்கென்று பிள்ளைகளை வளர்த்த வேண்டும் என்ற வாஞ்சையோடு எத்தனை பணிகள் இருப்பினும் உற்சாகமாய் கடந்து வந்திருக்கிறதை நினைத்து உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். கர்த்தருக்கே நன்றி கூறுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மல்கியா 2:15 ஒரு வசனம் இவ்விதமாய் இருக்கிறது. தேவன் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாய் இருந்ததே, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தியுள்ள சந்ததியை பெரும்படித்தானே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெற்றோர் அறிந்து கொள்ள வேண்டியது the purpose behind the parents. பெற்றோராய் இருக்கிற நம்மீது ஆண்டவர் வைத்திருக்கிற நோக்கம் தேவ பக்தியுள்ள சந்ததியை பெற்றெடுக்கத்தான். ஹல்லேலூயா. விருட்சங்கள் பூமியிலிருந்து உண்டாக கடவது, சூரியன் சந்திரன் உண்டாக கடவது. விருட்சங்கள் மட்டுமல்ல, மிருகங்கள், ஜீவ ஜந்துக்கள் உண்டாக கடவது, சமுத்திரம் பிறப்பிக்க கடவது. ஏன் நிறைய பேர் பிறப்பித்திருக்க கூடாதா? ஆண்டவர் ஒருவனை மட்டும்தான் படைத்தார். அவனை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். அவர் ஆசீர்வதிக்கிறார். பலுகி பெருகுங்கள், மல்டிப்ளை, தட்ஸ் யுவர் டியூட்டி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு தேவ பக்தி உள்ள சந்ததிக்கு பதிலாய் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. என்னை கேட்கின்ற அன்பு தேவச்சனமே, இந்த பெற்றோர் ஆலோசனை முகாமை ஏற்படுத்துகிறதுக்கு முன்னமே என் மனதுக்குள்ளே பயங்கரமான தாக்கம் உண்டு. ஏன் டைவர்ஸ், ஏன் பிள்ளைகள் ஊதாரித்தனமாய் நடக்கிறார்கள்? ஒரு நல்ல தலைமுறை ஏன் உருவாக்கவில்லை? அந்த தலைமுறை உருவாக்குவதற்கு தடையாய் இருப்பது என்ன? கிறிஸ்தவ பெற்றோர்கள். ஆனால் பிள்ளைகள்
போதைக்கு அடிமையாகிறார்கள், நண்பர்களோடு சுற்றி திரிகிறார்கள். இன்றைக்கு சொல்லுகிறார்கள் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். பெற்றோருக்கு பிள்ளைகளோடு பேச நேரம் இல்லை. இதனால் செயற்கை அறிவோடு பிள்ளைகள் பேச இருக்கிறது. எந்த பெற்றோர் தான் ஜெயிப்பார்கள் என்றால், இந்த செயற்கை அறிவோடு பேசுகிறதை நிறுத்துகிறதற்கு, அதை மாற்ற, அதை வெல்கிறதற்கு எந்த ஒரு பெற்றோருக்கு தெரியுமோ அவர்களை சிறந்த பெற்றோர் என்று இன்றைக்கு உலகம் சொல்கிறது. ஏன் அவன் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸோடு பேசுகிறான்? பிள்ளைகளோடு பெற்றோருக்கு பேச நேரம் இல்லை என்று கேட்கின்ற அன்பு தேவச்சனமே, நீங்கள் எல்லாரும் இன்றைக்கு பிள்ளைகளாய் வளர்ந்து மனைவிகளாய் மாறி தாயாகவும் மாமியாராகவும் பல விதத்தில் பல பொறுப்புகளுடன் இந்த இடத்தில் இருந்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு ஜெபிக்கின்ற போது எப்படி ஒரு பெற்றோராய் ஜெபித்திருப்பீர்கள்? ஆரம்ப பகுதியில் இந்த காரியங்களை நான் கேட்டுவிட்டு தொடர்ந்த காரியத்திற்கு செல்ல விரும்புகிறேன். சந்ததி ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே, தலைமுறை ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், என் பிள்ளைகள் வர்த்திக்கப்பட வேண்டும், நல்ல குணமுடைய பிள்ளைகளாய் வளர வேண்டும், அறிவுள்ள பிள்ளைகளாய் வளர வேண்டும், ஆண்டவரோடு நல்ல ஐக்கியமுள்ள பிள்ளைகளாய் வளர வேண்டும். ஆனால் இவை ஒன்றும் இல்லாமல் இருக்கிறதே ஆண்டவரே. ஏன் இந்த தலைமுறை இப்படி? உணர்வுள்ள அன்பு பெற்றோரே, என் அன்பு தேவச்சனமே, நம்முடைய பிள்ளைகளை குறித்து நாம் கவலையற்றவர்களாய் இன்றைக்கு இருக்கக்கூடாது. அடுத்த தலைமுறைக்கு சுவிசேஷத்தை கொடுத்து செல்வது மட்டுமல்லாமல், அடுத்த தலைமுறை கிறிஸ்துவுக்கென்று வாழ வேண்டும் என்றால் பெற்றோராகிய நாம் முதலாவதாக மாற கடமைப்பட்டிருக்கிறோம். உங்களுக்கு முன்னே ஒரு கேள்வியை நான் வைக்க விரும்புகின்றேன். உங்கள் பெற்றோரை நீங்கள் பெற்றோராய் உங்கள் பிள்ளைகளை வழிநடத்தி கொண்டிருக்கலாம், திருமணம் ஆகப் போகிற பிள்ளைகளாய் இருக்கலாம், அல்லது மாமியாராய் இருந்து கொண்டிருக்கலாம். நீங்கள் என்ன ஜெபம் செய்வீர்கள்? ஆண்டவர் முதலாவது he is an authoritarian parent என்றே நான் சொல்லலாம். அரவணைப்பும் உண்டு, கண்டிப்பும் உண்டு. முதலில் உருவாக்கி ஆசீர்வாதத்தை தான் கொடுத்தார். ஆதியாகமம் 1:28 அநேக ஆசீர்வாதங்களை உங்கள் சந்ததிக்கென்று கர்த்தர் வைத்திருக்கிறார். நம்புகிறீர்களா? ஆசீர்வாதம் இருக்கா அப்படின்னு கேட்கிறேன். உங்க பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறாரா, சாபத்தை கொடுத்திருக்கிறாரா? வாய் திறந்து சொல்லுங்க. இது பிரசங்கம் பண்ண விரும்பல. Let me move on to counseling. ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறாரா, சாபத்தை வைத்திருக்கிறாரா? சொல்லுங்க. ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அப்படியானால் அந்த ஆசீர்வாதம் எப்படி ஆண்டவரே வந்து சொன்னாரா? வார்த்தையாக இருக்கிறது, அது ஜீவனாய் இருக்கிறது. நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அப்படி விசுவாசித்தால் உங்கள் பிள்ளைகளுக்கு அந்த ஆசீர்வாதம் வந்து பலிக்கும். நீங்கள் தினமும் ஜெபிக்கின்றதான ஜெபத்தில் என்ன வேத வசனத்தை சொல்லி ஜெபிப்பீர்கள்? நான் ஒன்று உங்களுக்கு கேட்கின்றேன். நாம் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? 112 சங்கீதம் 1-2 எல்லாரும் சேர்ந்து சொல்ல வேண்டும். எல்லாரும் எழும்புங்கள் பார்க்கலாம். எழும்புங்க, எல்லாரும் எழும்புங்க. சங்கீதம் 1-2 காணாம தெரிஞ்சவங்க காணாம சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும். செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். சொல்லுங்க. என் சந்ததி பலத்திருக்கும். பலக்காதா? நீங்க சொல்ற பார்த்தா சந்தேகமா இருக்கு. நல்ல பெற்றோரே குழந்தையை வளர்ப்பதற்கு முன்
நீங்கள் ஒரு நல்ல பெற்றோராக மாறுவதற்கு நீங்கள் முயற்சி செய்யுங்கள். உங்கள் தகப்பன் சொல்லிய வார்த்தையை முதலாவது நீங்கள் விசுவாசியுங்கள். மீண்டும் தைரியமாய் சொல்லுங்கள். அவன் சந்ததி என் சந்ததி பூமியில் பலத்திருக்கும். நான் செம்மையானவளாயிருப்பேன். என்னுடைய வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். என்னுடைய வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். Declare the word of God. ஆண்டவருடைய வார்த்தையை டிக்ளேர் பண்ணுங்க. அன்பு சகோதரியே, நீ இன்றைக்கு கவலையோடு இருக்கலாம். உன் பிள்ளை ஆசீர்வதிக்கப்படவில்லை என்று. ஆண்டவர் சாபத்தை வைக்கவில்லை, ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். 128ஆம் சங்கீதம் நாம் சேர்த்து சொல்லுவோமா? உங்கள் வீட்டில் இருக்கிற பிள்ளைகள் இனி ஆசீர்வாதம் இல்லாத பிள்ளைகள் அல்ல, ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். விசுவாசத்தோடு சொல்லுவோம், கர்த்தருக்கு பயந்து. திருப்பியும் சொல்லுங்க, கர்த்தருக்கு பயந்து. அவர்களுக்கு தான் ஆசீர்வாதம் இருக்கு. கர்த்தருக்கு பயந்து உங்கள் நெஞ்சில் கை வைத்து நினைக்க வேண்டும், நான் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறேன். நான் வீட்டிலே, கணவனிடத்தில், பிள்ளைகளிடத்தில், சமூகத்தில், சபையில், தேசத்தில், வேலை பார்க்கிற இடத்தில், அயலகத்தில் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறேனா? It's a guarantee your children will be a blessed one. Hallelujah, hallelujah, hallelujah. சேர்ந்து சொல்லுங்கள், இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு வந்து பலிக்கும். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அவன் உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்குண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். வீட்டிலே இன்னைக்கு சமாதானம் இல்லை, பிள்ளைகளால் சமாதானம் இல்லை, பெற்றோருக்கால் பிள்ளைகளுக்கு சமாதானம் இல்லை, பிள்ளைகளால் பெற்றோருக்கு சமாதானம் இல்லை. ஏன்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசிக்கின்ற அன்பு ஆத்துமாவே, இந்த நாளிலே உன்னை ஒப்புக் கொடுத்து இந்த வசனத்தை நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே கடைபிடியுங்கள். விசுவாசத்தோடு இதை ஒவ்வொரு நாளும் நான் குடும்பமாய் இணைந்து சொல்லி அறிக்கை பண்ணி ஜெபிப்பேன் என்று விசுவாசம் உள்ளவர்கள், கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் உங்கள் கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் ஜெபிப்போமா? ஆண்டவரே, எல்லாரும் ஜெபியுங்கள். ஆண்டவரே, என் சந்ததியை ஆசீர்வதிக்க வேண்டும். என் பிள்ளைகள் திக்கற்றவர்களாய் போகக்கூடாது. என் பிள்ளைகள் அழிந்து போகக்கூடாது. என் பிள்ளைகள் போதைக்கு அடிமை ஆகக்கூடாது. என் பிள்ளைகள் டைவர்ஸ் ஆகக்கூடாது. நல்ல குடும்ப வாழ்க்கை அமைய வேண்டும். என் பிள்ளைகளுக்கு எதிராய் நிற்கிற சாபங்கள், தோஷங்கள் மாற வேண்டும். அறிவில்லாத பிள்ளைகளாய் அல்ல, அறிவுள்ள பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். கொளுத்த கண்டுகளைப் போல் காணப்பட வேண்டும். என் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். ஆண்டவரே, ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போமா? நம்முடைய மனதை ஆண்டவர் சமூகத்தில் ஊற்றி என்னை கேட்கின்ற அன்பு தேவச்சனமே, ஒரு தாயாக உங்கள் முன்னிலே நின்று சொல்லுகின்றேன். என் பிள்ளைகளுக்காக நான் அழுகிற ஒரு தாய். ஹல்லேலூயா. உங்களுக்கு பிள்ளைகளுக்காக நீங்கள் அழுது பாருங்கள். நீங்கள் அநேக காரியங்களை கேட்டீர்கள். அதை நான் சொல்லிக் கொண்டிருப்பதில் அர்த்தமில்லை. என் வாழ்க்கையில் நான் ஒரு தாயாய் அனுபவித்ததை உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். ஜெபித்து பாருங்கள். ஏன் நம்முடைய தலைவரை கெட்டு போகிறது? ஆண்டவரை என்று அழமாட்டீர்களா? உங்களுக்காக அழுங்கள்.
உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கள். வீணான காரியங்களை பேசுகின்ற நேரத்தில், வீணான அலுவல்களில் ஈடுபடுகின்ற நேரத்தில், வெற்று வார்த்தைகளை பேசுகின்ற நேரத்தில், உங்கள் பிள்ளைகளின் காரியங்களுக்காய் அழு சகோதரியே. நல்ல பெற்றோராய் ஆண்டவர் சொல்லிய ஆசீர்வாத வார்த்தைகளை நீ சொல்லு. You pronounce it, you declare it. ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசத்தோடு சொல்லுங்கள். ஏசாயா 61:9 சொல்லுகிறது, இதோ ஜாதிகளுக்கு முன்னே உன் சந்ததி ஜாதிகளின் நடுவிலும் உன் சந்தானம் ஜனங்களின் நடுவிலும் அறியப்பட்டிருக்கும். அவர்களை பார்க்கிற யாவரும் இவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி என்பார்கள். மைட்டி லார்ட், என் பிள்ளைகள் அப்படி வர வேண்டும். ஏன் நீ நினைக்கவில்லை? ஏன் நீ சூழ்நிலையை பார்க்கின்றாய்? நீ விசுவாசத்தோடு ஆண்டவரிடம் கேளு. உன் சூழ்நிலையை நீ பார்க்காதே, உன் நிலைமையை பார்க்காதே. உன் தாய் தகப்பன் கைவிட்டார்கள் என்று நினைக்காதே. உன் மாமனார் மாமியார் உனக்கு ஆதரவில்லை என்று நினைக்காதே. உன்னை கரபிடித்த ஒரு தகப்பன் உனக்கு உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அறிக்கை செய்யுங்கள், ஆண்டவரே, என் சந்ததி அறியப்பட்டிருக்க வேண்டும். என் சந்ததி கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி என்று தேசம் சொல்ல வேண்டும். எத்தனை பிள்ளைகள் இந்த இடத்தில் இருக்கிறார்கள், எத்தனை பெற்றோர் அழுகிறீர்கள். என் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். சங்கீதம் ஏசாயா 65:23 சொல்லுகின்றது, அவர்கள் விருதாவாக உழைப்பதில்லை, துன்பமுண்டாக பிள்ளைகளை பெறுவதில்லை. அவர்கள் சந்ததி கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாய் இருப்பார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசி சகோதரியே, என் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டும் தகப்பனே. ஏசாயா 44:3 சொல்லுகிறது, தாக உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் என் ஆவியையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். ஹல்லேலூயா. ஆண்டவரே, என் சந்ததியின் மேல் உம்முடைய ஆவியை ஊற்றும், கடைசி வரை நடத்தும்படியாய் உம்முடைய ஆசீர்வாதத்தை ஊற்றுவீராக. நான் கடைசி மட்டும் நடத்த முடியாதப்பா, நான் மரித்து போய்விடுவேன். என் சந்ததி தேவனுடைய ராஜ்யம் வரை சேர வேண்டுமானால் உம்முடைய ஆவியை நீர் ஊற்ற வேண்டும். படிப்பிற்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, ஆயுசுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, திருமணத்திற்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, பிள்ளையுடைய விசுவாசத்திற்காக நான் ஜெபிக்கின்றேனா? பிள்ளை நித்திய ஜீவனை பெற வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேனா? தேவனுடைய ராஜ்யத்தில் வந்து சேர வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேனா? நான் என்றைக்கும் நடத்த முடியாதே. அந்த ஆவியை என் சந்ததியில் ஊற்றுமப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. யாவரும் ஒரு நிமிடம் கூட ஜெபித்து நாம் அமரப் போகிறோம். நீங்கள் ஜெபியுங்கள், நான் ஜெபிப்பதை கேட்க அல்ல. ஆண்டவரே, என் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். சொன்ன வசனங்கள் அத்தனையும் ஆசீர்வாதத்தின் வார்த்தைகள், கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம். உன் சந்ததி இன்று ஆசீர்வதிக்கப்படவில்லை என்று முறுமுறுக்காதே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபியுங்கள், எல்லாரும் ஜெபியுங்கள். உங்கள் சத்தம் கேட்கட்டும், வானத்தை திறக்கட்டும், பரிசுத்த ஆவியானவர் இறங்கட்டும். ஆண்டவரை என்று அழுங்கள். அந்த நரக்கத்தில் ஜெபித்த ஆத்துமாவே, உன் பிள்ளை எப்படி இருக்கிறது என்று உனக்கு தெரியும், உன் ஆண்டவருக்கு தெரியும். அவரிடம் நீ சொல்லு. உன் சந்ததியை ஆசீர்வதிக்கும்படியாய் அழுகிற ஒரு சத்தம் வரட்டும். அழுங்கள், உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் அழுங்கள். ஒரு நல்ல தலைமுறை உருவாகட்டும், ஒரு நல்ல சந்ததி உருவாகட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே, உம்முடைய கிருபையின் கரங்களில் எங்களை ஒப்புவிக்கின்றோம். நேசருடைய வலக்கரம் பிடித்து எங்களை தாங்குவீராக. எங்கள் சந்ததியை ஆசீர்வதிப்பீராக, பலப்படுத்துவீராக. ஆமென், ஆமென். உட்காருங்க. ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படியோ வளர்றது போல தான் வளரும்னு நினைக்கிற மாதிரி தோணுது. நீங்கள் குறை சொல்லவில்லை. இல்லை, உங்களுக்குள்ள ஒரு உணர்வு தெரியட்டும். மை சில்ட்ரன் வில் பி தி பிளஸட் ஒன். என் பிள்ளைகள் தான் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி. ஹல்லேலூயா. எவ்வளவு மகிழ்ச்சி இருக்கும். நிறைய பேர் சொல்றாங்க, நான் என்ன பிள்ளையா பெற்றிருக்கேன், மாடு, கழுத, நாயே, பேயே என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். ஆண்டவர் உங்களுக்கு நாயையும் கொடுக்கவில்லை, பேயையும் கொடுக்கவில்லை, கழுதையையும் கொடுக்கவில்லை, பிள்ளையை கொடுத்திருக்கிறார். இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். 127 சங்கீதம் 4 சொல்லுகிறது, இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். இட்ஸ் a reward from God. நீ நல்ல கிரியை செய்தால் எப்போதான் ரிவார்டு கிடைக்கும் சொல்லுங்க? ரிவார்டு தெரியுமா? பரிசு தெரியுமா? நீங்க ரொம்ப தூரத்தில் இருக்கிறதுனால இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். பரிசு தெரியுமா? எப்போ கிடைக்கும்? பரிசு எப்போ கிடைக்கும்னு கேட்குறேன். தெரியாதா? சரி, நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். உங்களை ஆண்டவர் நடத்துகிறவர் என்று வசனத்தின் மீது கட்டப்பட நினைக்கிறவள் நாள், அந்த வசனத்தை விசுவாசிக்கிறவள் நாள். என் அப்பா எனக்கு வைத்து போன ஒரு பெரிய சொத்து விசுவாசம். ஹல்லேலூயா. பெரிய ஒரு ஆஸ்தியை எனக்கு தந்து போனார், விசுவாசம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒன்றுமில்லாமல் இருந்தாலும் எல்லாம் நிறைவாய் உண்டு கிடைக்கும் என்ற நம்பிக்கையை உருவாக்கி வைத்து போனதுதான் என்னுடைய அப்பா. அதற்கு மேலாய் ஒரு தகப்பனோடு தான் வாழ்ந்தார். அந்த தகப்பனை பற்றிய காரியங்கள் எல்லாம் நன்றாய் தெரியும். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 46:4-5 சொல்லுகிறது, இதோ தாயின் வயிற்றில் உன்னை ஏந்தி, தாயின் கருவில் உற்பத்தியானது முதல் உன்னை தாங்கினேன். ஹல்லேலூயா. தாயின் கருவிலே உருவானது எப்ப உருவாச்சோ அப்பவே ஆண்டவர் தாங்கிட்டாரு. அந்த பெற்றோர், அந்த தகப்பனை பாருங்கள், அபார்ட் பண்ண விடல. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம எல்லாரும் உயிரோட இருக்கிறோம் சொன்னா, தாயின் கருவில் உருவான உடனேயே ஆண்டவர் நம்மை தாங்கி இருக்கிறார், ஏந்தி இருக்கிறார், விழாம. நிறைய பேர் அப்படியே பெட் ரெஸ்ட் எடுக்கிறாங்க, அது விழுந்து போகாம இருக்க ஆண்டவர் தாங்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம பருவத்தில் எல்லாம் ஏது பெட் ரெஸ்ட், ஏது பெட் ரெஸ்ட்? அம்மாவுக்கு நல்ல வேலை, இன்னைக்கு தான் தாங்கி தாங்கி பெட் ரெஸ்ட். அன்னைக்குள்ள பெண்களுக்கெல்லாம் பெட் ரெஸ்ட் எல்லாம் கிடையாது. நல்லா தெரியும் அவர்களுக்கு, ஆண்டவர் தான் தாங்கணும், ஆண்டவர் தான் ஏந்தணும். முதல் ஒரு மாதத்திலிருந்து அந்த இருதயம் உருவான நாளிலிருந்து கடைசி வரைக்கும் கர்த்தர் தாங்குவார். முதிர் வயது வரைக்கும் நான் அப்படியே செய்வேன். முதிர் வயது வரைக்கும் சுமக்கிற ஒரு தகப்பன் தான் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாய் இல்லாத அன்பு சகோதரியை, தகப்பன் இல்லாத அன்பு சகோதரியை, ஆதரவில்லாத அன்பு சகோதரியை, உன்னுடைய தகப்பன் உன்னை கரம் பிடித்தவர் யார் தெரியுமா? முதிர் வயது வரைக்கும் உன்னை சுமக்கிற தேவன். ஹல்லேலூயா. இன்னைக்கு பரிசை பற்றி தான் நான் உங்கள்கிட்ட கேட்டேன். கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். நிச்சயமாய் சொல்லுவேன், உங்கள் கருவில் உருவாவது இட்ஸ் a reward from God. எப்ப கிடைக்கும் கேட்டேன். நீ நல்ல கிரியை செய்தா, நீ நல்ல காரியங்களை செய்ய வேண்டும். நீ ஆண்டவருக்கு முன்னே, உன் இருதயத்தை காண்கிறவருக்கு முன்னே நீ அவருக்கு பிரியமானவளாய் நடந்து பார். உன் கரு உருவாக்கின்ற போது அந்த கரு ஆண்டவரால் அருளி செய்கிற ஒரு ரிவார்டாகத்தான் இருக்கும். இங்கே இருக்கின்ற பெற்றோர், உங்கள் தேவன் உங்களை எப்படி தாங்குகிறவர் என்று சொல்ல முடியுமா? நம்முடைய தகப்பன் முதிர் வயது வரைக்கும் சுமக்கிற தேவன். வேற என்ன சொல்லலாம்? அவருடைய குவாலிட்டிஸ் சிலது சொல்லுங்க பார்க்கலாம். அவர் குவாலிட்டிஸ் சொல்லுங்க. தெரியாது. நாங்கள் வருவோம், பாடுவோம், ஜெபம் பண்ணுவோம், போவோம்.
உங்க தகப்பனுடைய பரம தகப்பனுடைய குவாலிட்டிஸை தான் கேட்கிறேன். தேற்றுகிறவரா? ஒரு தாய் தேற்றுவது போல் நான் உன்னை தேற்றுவேன். எங்க இருக்கு வசனத்தில்? எடுத்து படிங்க. ஏசாயா, ரைட், ஏசாயா, ஒரு தாய் தேற்றுவது போல நான் உன்னை தேற்றுவேன். 65:23. ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உன்னை தேற்றுவேன். அவர் நம்மை தேற்றுகிற தகப்பன். ஹல்லேலூயா. குவாலிட்டியை பாருங்க. கர்த்தர் தமக்கு தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். இறங்குகிற தகப்பன். ஹல்லேலூயா. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். சங்கீதம் 55:22. ஆதரிக்கிற தகப்பன். எபிரேயர் 13:5. நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை. கைவிடாத தகப்பன். மார்க்கு 10:6 பார்க்கின்ற போது பிள்ளைகளை எண்ணத்தில் கொண்டு வர தடை பண்ணாதீர்கள், கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். நம்மை ஆசீர்வதிக்கிற தகப்பன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதிர் வயது வரைக்கும் சுமக்கின்ற தகப்பன், தாங்குகின்ற தகப்பன், ஏந்துகின்ற தகப்பன், தேற்றுகிற தகப்பன், ஆதரவு தருகிற தகப்பன், கைவிடாத தகப்பன். எல்லாம் ஒன்று ஏறல சிஸ்டர், இது ஒன்றும் ஏறாது. என்னைக்கு நாங்கள் கேட்டுட்டே இருக்கிறோம் இதையெல்லாம். இப்போ இப்படி சரியா ஏறாததுனால பிள்ளைகள் இன்றைக்கு எங்கு போகிறார்கள் தெரியுமா? பிள்ளைகளோடு அதிக நேரம் நமக்கு செலவிட முடிவதில்லை. சொல்லுங்க, ஏன் செலவிட முடிவதில்லை? வேலைப்பளு. நம்ம சொல்றோம் பிள்ளைகள் போதைக்கு அடிக்டட். நம்ம சில போதைக்கு அடிக்டடா தான் இருக்கிறோம். நம்ம என்ன போதைக்கு அடிக்டடா இருக்கிறோம்? ட்ரங்கார்டுன்னு சொல்லல. நீங்க என்ன போதைக்கு அடிக்டடா இருக்கீங்க? உங்கள் பிள்ளைகளுடைய உணர்வுகளை இன்றைக்கு நீங்க புரிந்து கொள்ள முடியவில்லை. பிள்ளைகள் உங்களை அந்த அளவுக்கு புரிந்து கொள்ள, ஷேர் பண்ண முடியல. ரீசன் பிஹைண்ட் என்ன போதைக்கு அடிமையாய் இருக்கிறீர்கள்? சொல்லுங்க பார்க்கலாம். என்ன போதை? மொபைல். பெற்றோர் நிறைய பேர் மொபைல். மம்மி வந்துட்டேன், இன்னைக்கு என் ஸ்கூல்ல என்ன நடந்தது தெரியுமா? போட, சீக்கிரம் போய் பேகெல்லாம் வைக்கிட்டு வேற செய்ய வேண்டிய வேலைகளை செய். மொபைலே பார்த்துட்டு இருப்பாங்க. மொபைல் அடிக்டட். இன்னும் சொல்லுங்க, வேற என்னது? சில போதைகள், பெற்றோரை தாக்கி இருக்கின்ற போதைகள். என்னது? அக்கம் பக்கத்தில் கதை பேசுவாங்களாம். எனக்கு இது ரொம்ப தெரியாது. அக்கம் பக்கத்தில் கதை பேசுறதுலயே இருப்பாங்க. பிள்ளைகிட்ட பேசுறதுக்கு நேரமே இல்லை. சரி, பிள்ளை உருப்படுமா? அடிக்டட். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, எழும்பி சொல்லுங்க, அல்லது சத்தமா சொல்லுங்க. டிவிக்கு அடிமை. சீரியல் விடாம பார்க்கணும், அல்லது ஏதோ ஒன்றை. பிள்ளைகளுக்கு முதல்ல நீங்க செய்யக்கூடிய மிகப்பெரிய மினிஸ்ட்ரி என்ன தெரியுமா? குடும்பம், கணவன், பிள்ளைகள், அதற்கு அடுத்துதான் ஊழியம் செய்யுங்கள். குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு முதல் ஊழியம் செய்து அந்த ஆத்துமாவை ஆதாயப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. இந்த போதைகளுக்கு அடிக்டட் ஆகாதீங்க. இன்னைக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒரு பையன் பேசினானா, அம்மாக்கு அப்பாவுக்கு பிள்ளைகிட்ட பேசுறதுக்கு நேரம் இல்லை. அப்போ ஆர்டிஃபிஷியல் எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு ChatGPT எல்லாம் தெரியாதவங்க கிடையாது. அப்பா அம்மாவுக்கு தான் பேச நேரம் இல்லையே, இவன் ChatGPT பேசுறான். பேசும்போது பேசி பேசி அது எல்லாத்துக்கும் பதில் கொடுக்கும். ஒரே ஒரு வித்தியாசம் என்ன தெரியுமா? இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கும் நம்ம பெற்றோருக்கும் உள்ள வித்தியாசம், உணர்வுகளை அது சரியா எம்பதி கிடையாது. நம்ம உணர்வை அதனுடைய உணர்வு போல புரிந்து கொள்ளாது. இது மட்டும்தான் வித்தியாசம். மற்றபடி நீங்க என்ன கேளுங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உங்கள்கிட்ட பேசிட்டே இருக்கும். என் அத்தையோட பேரு சொல்லுடா, பார்க்கட்டும், தேடி பார்க்கட்டும், கோவப்படவே செய்யாது. என் அத்தை எங்க வசிக்கிறாங்க, என் அப்பா எங்க போனாங்க, சொல்றேன்டா, தேடி பார்க்கட்டும். யாரு பேசுறது? இப்ப யாரு? அம்மா இல்லை, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்.
எல்லாம் பேசும், எதிர்த்து பேசாது, கோபப்படாது, சண்டை போடாது. யாரை விரும்பும் பிள்ளைகள்? பிள்ளைகள் யாரை விரும்பும்? உங்களை விரும்புமா? ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் விரும்புமா? ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் விரும்பும். கடைசியாக ஒரு நாள் அந்த பிள்ளை கேட்டதாம், நான் தற்கொலை பண்ண வேண்டும், எனக்கு சமாதானம் இல்லை. அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், நான் அதற்காக இந்த பிள்ளை சொன்னதாம், அம்மா அப்பாவிடத்தில் போய் சொல்லிட்டு வரேன், நான் அதுக்கு என்ன பண்ணணும், எப்படி ஏதுன்னு சட்டு அதுக்கு முன்னே போய் என்னுடைய உணர்வுகளை சொல்லி வரேன். நீ சொல்லாத, சொன்ன உடனே தற்கொலை பண்ண விட மாட்டாங்க. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உடைய பதில் இதுதான். இன்றைக்கு உலகத்தில் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கொடுக்கக்கூடிய பதிலாக இருக்கும். ஆனால் பெற்றோராகிய நாம் அவர்களுடைய உணர்வுகளை புரிந்து நடக்கக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு உலகத்தில் பார்த்தா இந்த பெற்றோர் உணர்வுகளை ஷேர் பண்ணாததுனால, பெற்றோடு பிள்ளைகளோடு பகிர்ந்து கொள்ளாததினால், ஒரு பிள்ளை கேட்டானாம், நான் இன்னொரு பிறவி எடுத்தால் ஒரு மொபைல் போனா பிறக்கணும் அப்படின்னு. நான் இன்னொரு பிறப்பு என்று ஒன்று இருந்தால் மொபைல் போனாக பிறக்க வேண்டும். ஏன் தெரியுமா? என் அம்மா அப்பா என்னை விட அதிகமாக மொபைல் போனை தான் நேசிக்கிறாங்க என்று பிள்ளை நினைக்கிறது. ஏனென்றால் பிள்ளை கேட்கிற போது, பிள்ளை கூப்பிடுற போது எப்போதும் மொபைல தான் வச்சிருக்கிறாங்க. இதனால் பிள்ளை இவ்விதமாய் நினைக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். ஏன் டைவர்ஸ் ஆகிறது? பெற்றோர் பிள்ளைகளுக்கு போதுமான அறிவை வழங்குகிறதில்லை, காரியங்களை சொல்லிக் கொடுப்பதில்லை. என கேட்கிற அன்பு தேவச்சனமே, ஒரு குழந்தையின் கருவறை தான் முதல் வகுப்பறை என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. நம்முடைய பிள்ளை கருவில் உருவாக்கின்ற போதே கர்த்தர் அதை கண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த பிள்ளை கருவில் உருவாகின்ற போது நான் எப்படியும் நடக்கலாம் என்று நீங்கள் நினைக்காதீர்கள். ஆரம்பத்திலிருந்தே லூக்கா விசேஷம் 1ஆம் அதிகாரம் 40-41 மரியாள் எலிசபெத்தை வாழ்த்தின போது அவருடைய வயிற்றில் இருந்த பிள்ளை துள்ளிட்டான். அப்படியானா ஒரு அகசூழல் என்பது இருக்கின்றது. ஹல்லேலூயா. அகசூழல் உண்ட அன்பு சகோதரிகளே, பெற்றோர் என்ற எனக்கு புரியல. பெற்றோர் நம் பிள்ளைகளுக்கு ஒருக்கி கொடுக்க வேண்டியது, பிள்ளை கருவில் இருக்கின்ற போது அகசூழல் நன்றாக இருக்க வேண்டும், வெளியே வருகின்ற போது புற சூழலும் நன்றாக இருக்க வேண்டும். அந்த பிள்ளை பிறந்து விட்டால் அந்த பிள்ளையுடைய வீடு தான் முதல் ஆலயம், அந்த பிள்ளையுடைய வீடு தான் முதல் பள்ளிக்கூடம். ஹல்லேலூயா. வகுப்பறை எது? கருவறை தான். அந்த பிள்ளை வயிற்றில் இருக்கின்ற போது எப்படி நான் வளர்த்துவேன்? அப்போதே நீங்கள் சொல்ல வேண்டும், டென்ஸ்டா இருக்கக்கூடாது. நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன், நம்மை தேற்றுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் சென்ற வீட்டிலே உங்களை ஆதரிக்கிறவர்களாய் இல்லாமல் இருக்கலாம். என்னுடைய வாழ்க்கையின் காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். என் அனுபவத்தை சொன்னால், என் மகள் என்கிட்ட என்ன சொன்னா தெரியுமா? நான் இதுவரைக்கும் சொல்லி நிற்கும்போது நான் அதை தான் புரிஞ்சுக்கிடுறேன். நான் என் அனுபவத்தை மட்டும் சொல்லி உட்காரலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் தெரியுமாமா இவங்களுக்கு, புரியுதா? பைபிள் வசனமும் தெரியும், எல்லாம் இவங்களுக்கு நிறைய தெரியும். 26 வருஷ பேரண்டிங் இருக்கு இல்லையா, பெற்றோர் வளர்ப்பு முறை, அதை சொல்லுங்க. ஹல்லேலூயா. அது சரின்னு நான் நினைக்கிறேன். கர்த்தர் தேற்றுவார், ஆற்றுவார், இறங்குவார்ன்னு சொன்னா இது என்னைக்கும் கேட்கறது. என்னதோ என்னை நடத்தினதை சொல்லட்டுமா? எனக்கு என் பிள்ளை கருவில் உருவாக்கின்ற போது எனக்கு தகப்பன் இல்லை. என் தாய் பெட்ரிடன், என் கணவன் ஊரில் இல்லை.
என் பிள்ளை எப்படி வளரும்? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அகசூழல் நன்றாக இருக்க வேண்டும் என்று. அன்பு பெற்றோரே, ஒரு பிள்ளைக்கு அகசூழல் உண்டு, இன்டர்னல் என்வாயன்மெண்ட், அடுத்து வெளியே வந்தபோது பிறகு எக்ஸ்டர்னல் என்வாயன்மெண்ட். இந்த ரெண்டும் நன்றாக இருந்தால் அந்த பிள்ளை ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாயிருக்கும். ஹல்லேலூயா. இந்த சூழலை போல நீங்கள் ஒருவேளை இருக்கலாம். மாமியார் வீட்டில், நான் இந்த ஊர்ல உள்ளவதான், எனக்கு பெரிய ஆதரவு இல்லை. என் சூழல் எப்படி இருக்கும்? நான் தான் சொன்னேன்ல, என் அப்பா வைத்து போன ஒரே ஆஸ்தி விசுவாசம் தான். ஹல்லேலூயா. என்னை நடத்துகிறவர், அவரிடத்தில் நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். கர்த்தர் என்னோடு கூட இருந்தார். நான், என் அம்மா சொல்லுவார்கள், ஏழையாய் பிறந்தாலும் இளையதாய் பிறக்கக்கூடாது. இளையதாக நான் பிறந்தேன். இப்போது சூழலெல்லாம் இதுதான். எப்போதும் ஜெபிப்பேன். ஹல்லேலூயா. எப்போதும் ஆண்டவரிடத்தில் இந்த பிள்ளையை குறித்து ஜெபிக்கிறதற்கு, எனக்கு ஆதரவு கொடுக்கிறதற்கு நான் மிகவும் செல்லமாக வளர்க்கப்பட்டவள். ஆனால் குறிப்பிட்ட நேரத்தில் யாரும் இல்லை. இருந்தது விசுவாசம் ஒன்று எனக்குள் இருந்தது. அந்த விசுவாசத்தின்படியே நான் ஜெபித்தேன். எப்போதும் வேதத்தை வாசித்தேன். ஆண்டவரிடத்தில் என் பிள்ளையின் காரியத்தை ஒப்படைத்தேன். இந்த சூழலில் எவ்வளவு டென்ஷன் இருக்கும் நீங்க நினைச்சு பாருங்க. யார் என்னை பார்ப்பது, யார் என்னை விசாரிப்பது என்று நான் அந்த இடத்துல யோசித்திருக்கலாம். ஆனால் யோசிக்கவில்லை. ஒரு பாடல் உண்டல்லவா, சுமக்கிற தேவன். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒரு தாய் தேற்றுவது போல் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஆண்டவர் தேற்றுகிறவராய் கூட இருந்தார். அவர்தான் எனக்கு தாயாக, தகப்பனாக, என்னிடத்தில் அன்பு காட்ட தாய் முடியாமல் இருக்கின்ற போது, தகப்பன் முடியாமல் இருக்கின்ற, தகப்பன் இல்லாது இருக்கின்ற போது, புகுந்த வீட்டில் ஆதரவு இல்லாது இருக்கின்ற போது, கணவன் கூட இல்லாது இருக்கின்ற போது என் பிள்ளைகளை ஆசீர்வாதமாக்கினார் என்றால் கருதின ஒரு தேவன் என்னோடு இருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சும்மாவா பக்தன் பாடினான்? கருதுன்னவன் ஞானல்லையோ, കലങ്ങുന്നതെന്തിനു നീ കണ്ണുനീരിൻ്റെ താഴ്വരയിൽ
നിന്നെ കണ്ണുനീരിൻ്റെ താഴ്വരയിൽ കൈവിടുകയില്ല ഞാൻ നിന്നെ. ആബ്രഹാമിന്റെ ദൈവമല്ലയോ അത്ഭുതം ഞാൻ ചെയ്യുകയില്ലയോ. ആബ്രഹാമിന്റെ ദൈവമല്ലയോ അത്ഭുതം ഞാൻ ചെയ്യുകയില്ലയോ. ചെങ്കടലിലോ വഴി തുറക്കാൻ ഞാനെന്നും ശക്തനല്ലയോ. ചെങ്കടലിലോ വഴി തുറക്കാൻ ഞാനെന്നും ശക്തനല്ലയോ. കരുതുന്നവൻ ഞാനല്ലയോ. കലങ്ങുന്നതെന്തിനു നീ കണ്ണുനീരിൻ്റെ താഴ്വരയിൽ കൈവിടുകയില്ല ഞാൻ നിന്നെ. കണ്ണുനീരിൻ്റെ താഴ്വരയിൽ കൈവിടുകയില്ല ഞാൻ നിന്നെ. என்னை கருதுகிறவர் என்னோடு கூட இருந்தார். அவர் தாயாக தகப்பனாக இருந்து எல்லா அறிவும் உடைய பிள்ளையாய் 5 வருடத்திற்கு பின்பு கிடைத்த பிள்ளை. என் ஆதரவு என் தகப்பன் ஒருவர் மாத்திரமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் டென்ஸ்டா இருக்கிறேன் அப்படின்னு சொல்ற அன்பு சகோதரியே, உன்னுடைய பிள்ளை நீ திருமணம் பண்ணி கொடுத்திருக்கலாம். உன்னை கவனிக்கவில்லை, நீ இங்க வா அப்படின்னு அழைக்காதீங்க. நல்ல தேவ வார்த்தைகளை சொல்லிக் கொடுங்கள். இன்றைக்கு அநேக தாய்மார் பிள்ளைகளை கெடுத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களோடு கூட எப்போதும் இருக்கிற ஒரு தகப்பன் அவர்களோடு கூட இருக்கிறார் என்பதை பழக்குவீங்கள். அந்த கஷ்ட நேரத்திலே தகப்பன், பரம தகப்பன் கூட இருந்து உங்கள் பிள்ளைகளை நடத்துவார். ஒரு ஸ்கேன் எடுக்கல, ஒரு மருந்து நான் உபயோகித்தது கிடையாது, என் பிள்ளைக்கு எந்த இன்ஜெக்ஷனும் போட்டது கிடையாது. அகசூழல் இந்த எல்லா டென்ஸ்ட் வேளையிலையும் விசுவாசத்தினால் மிகவும் சந்தோஷமாக கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருந்தேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை என்னை பராமரிக்கிறதற்கு அதிகமான பேர் இருந்திருந்தால் அந்த சுகத்தில் நான் இருந்திருக்கலாம். என் பிள்ளை இவ்வளவு அறிவான பிள்ளையாக, ஞானமுள்ள பிள்ளையாக, கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளையாக, மேன்மையான பிள்ளையாக இருந்திருக்க முடியுமோ என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் நான் கடந்து வந்த பாதை என் பிள்ளையை சரியாக உருவாக்கிற்று. உன்னுடைய சூழல்கள் மாறுபடுகின்ற போதும் கர்த்தரின் கரத்தை பிடித்தால் நீ குறை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு தகப்பன் இல்லை, தாய் இல்லை, மாமியார் உதவி இல்லை, மாமனார் இல்லை, கணவன் இல்லை, நான் என்ன செய்வேன்? எனக்கு அன்பு காட்ட யாரும் இல்லை. நான் சொல்லுகின்றேன், எனக்கு அன்பு காட்ட என் இயேசு ஒருவர் உண்டு. அன்றைக்கும் அவர் என்னோடு இருந்தார், இன்றைக்கும் என்னோடு இருக்கிறார். அந்த விசுவாசத்தோடு தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உன்னை அங்க நேசிக்கலையா? அவன் யாரு, நான் யாரு அப்படி வம்பு காட்டி பெற்றோர் பிள்ளைகளை தயவு செய்து வளர்க்காதீர்கள். அந்த கருவில் இருக்கின்ற போதே நல்ல ஒரு சூழலை கொடுங்கள். மாமியாராய் இருந்தால் மருமகளை அன்புடன் நேசியுங்கள். உலக வழக்கம் என்று சொல்லுகின்றது, ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானாக வளரும் என்று. ஊரார் பிள்ளையாகத்தான் இன்று மருமகளை வைத்திருக்கிறார்கள். தன் பிள்ளை தான் அதனுடைய கருவில் வளர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த பிள்ளை சரியாக வளர வேண்டுமானால் அந்த குடும்ப சூழல் நன்றாக இருக்க வேண்டும். ஒருவேளை அந்த சூழல் நன்றாக அமையவில்லை என்றால், அன்பு மாமிமாரே, நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன், உங்கள் மருமகள்களை நீங்கள் தான் மகளாய் இருந்தீர்கள், நீங்கள் தான் பெற்றோராய் இருந்தீர்கள், நீங்கள் மருமகளாய் இருந்த பழக்கம் உண்டு. ஏன் மருமக்களை கொடுமைப்படுத்த வேண்டும்? மருமக்களாய் இருக்கிறவர்கள் ஏன் மாமிமாரிடம்
கொடுமையாக நடந்து கொள்கிறீர்கள். உங்கள் சூழல் நன்றாய் இருந்தால்தான் உங்கள் குழந்தை, கருவில் உருவாக்குற குழந்தை நல்ல நிலையில் இருக்க முடியும். அது வெளியே வருகின்ற போது தேவ பக்தியுள்ள சந்ததியாய் வெளியே வரும். ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவ பக்தியுள்ள சந்ததி உருவாகாததற்கு காரணம், இரு குடும்பத்தாருக்கும் இடையே பிரச்சனைகள். திருமணம் பண்ணி கொடுக்கிறார்கள் சந்தோஷமாக, ஆனால் சின்ன சின்ன காரியங்களுக்கும் பெரிய ஈகோ. என்ன ஈகோ? என் மகளுக்கு அப்படியே வளர்ந்த பிள்ளைக்குத்தான் திருமணம் ஆகிவிட்டது. நான் என்ன ஆலோசனை சொல்லுகிறேன் தெரியுமா? அம்மா, நான் எப்பவும் உன் கூட தான் மக்களே. நீ எந்த தூரத்துல போனாலும் ஐ லவ் யூ மச், அவனை அதிகமா நேசிக்கிறேன். பட் நீ உன் மம்மாவை, அவ மாமியாரை மம்மா, அப்பாவை பப்பா என்று கூப்பிடுவாள். நீ உன் மம்மாவையும் பப்பாவையும் பப்பாவிடம் அன்பாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குடும்பம் சீர்குலைந்து கொண்டிருப்பதற்கு உங்களுடைய தலை வீடு அடுத்த வீட்டிலே போகக்கூடாது. இவன் என் பிள்ளை, இவன் என் மகன், எனக்கு தான் உரிமை அல்ல. உரிமை தான், அன்புதான். திருமணம் பண்ணி கொடுத்த பின்பு பொறுத்து அந்த வீட்டில் அன்போடு இருக்க வேண்டும். ஒரு நாள் கூட நீ பிரச்சனை வரும், அப்படிப்பட்ட குணம் என் பிள்ளையிடத்தில் இல்லை. பை த கிரேஸ் ஆஃப் காட். நான் நினைக்கிறேன், அன்னைக்கு கருவில் இருந்த போது செபித்து யாரும் ஆதரவில்லை, என்னை கருதுகிற கர்த்தர் என்னோடு கூட இருந்தபடியினால் இவ்வளவு ஒரு நல்ல பிள்ளையை ஆண்டவர் தந்தார் என்று விசுவாசிக்கின்றேன். அவளுக்கு நான் ஆலோசனை சொல்ல வேண்டிய தேவையில்லை. ஈவன் நான் சொல்லுவேன், ஒரு நாள் கூட ஒரு பிரச்சனை வரக்கூடாது. திட்டுனா பொறுத்துக்கோ, பண்ண மாட்டாங்க. ஆனா நீ சகித்து கொள்ளணும் மக்களே. டோன்ட் திங்க் பேக். நாங்க கூட தான் இருக்கிறோம். பட் நீ உன் மாமியார் மாமா, அவங்க தான் இனி உனக்கு அம்மா, அவங்க தான் இனி உனக்கு அப்பா. உன் கணவன் தான் உனக்கு எல்லாம். எல்லாவற்றிலும் சகித்து போக வேண்டும், அன்பாக இருக்க வேண்டும், அன்பை கட்டி காக்க வேண்டும் என்று சொல்லுவது உண்டு. என்னை கேட்கின்ற அன்பு தேவச்சனமே, ஒன்று உங்கள் சந்ததியை நினைத்து பாருங்கள். கருவறையில் இருக்கின்ற போதே, அந்த கருவு நமக்குள்ளே இருக்கின்ற போதே கர்த்தரை நம்பி சார்ந்து உங்கள் பிள்ளையை விசுவாசத்தில், உன் பிள்ளைக்கு உள்ள கருவில் இருக்கின்ற போதே விசுவாசத்தை வளர்த்த முடியும். கருவில் இருக்கின்ற போதே அன்பை வளர்த்த முடியும். கருவில் இருக்கின்ற போதே ஆண்டவரோடுள்ள உறவை வளர்த்த முடியும். உலக மக்களே சொல்லுகிறார்கள், பெரிய பாடகி சுசீலா அவர்களுடைய அம்மா சொல்லுவார்களாம், அம்மாவை சொல்லுவார்களாம், நீ அவர்களும் பெரிய பாட்டுக்காரி, நீங்க பாட்டு 9வது மாதத்திலும் பாட்டு பாட எல்லாம் போகக்கூடாது. அந்த அம்மா என்ன சொன்னாங்களாம் தெரியுமா? என் பிள்ளை என்னை விட கருவில் இருக்கு, பிள்ளை என்னை விட மிகப்பெரிய பாட்டுக்காரியா வரணும், அதுக்கு நான் கடைசி வரைக்கும் பாட செல்வேன். அப்படியானால் ஒரு பிள்ளை கருவில் இருக்கின்ற போது எவ்வளவு தாக்கம் இருக்கின்றது பாருங்கள். ஒரு பரிசுத்தமுள்ள சந்ததியை பெற்றெடுப்பது பிறந்த பிறகு என்று அல்ல, பிறக்கிறதற்கு முன்னையே உன் கருவறையில் இருக்கிற குழந்தை பரிசுத்தமாய் வளர வேண்டும். பிறப்பதற்கு முன்னே உன் கருவில் இருக்கிற குழந்தை அன்பு என்பதை தெரிந்து வளர வேண்டும். பிறப்பதற்கு முன்னே உன் கருவில் இருக்கிற குழந்தை விசுவாசத்தோடு வளர வேண்டும். பிறப்பதற்கு முன்னே நீ ஆண்டவரோடு நெருங்கி வாழ்கிற ஒரு வாழ்க்கை உனக்கு இருப்பதினால் அந்த பிள்ளை ஸ்பான்டேனியஸ் அல்லது ஆட்டோமேட்டிக்கலி அப்படின்னு சொன்னா தானாகவே, நேச்சுரலாகவே, இயற்கையாகவே ஆண்டவரோடு ஒன்றித்த ஒரு குணமுள்ள ஒரு பிள்ளையாக இந்த உலகத்தில் அடி வைக்கும். தேவன் ஏன் ஒருவனை படைத்தார்? எதற்காக? எதற்காக? தேவ பக்தியுள்ள சந்ததியை பெற்றெடுக்க, பரிசுத்தமான சந்ததியை பெற்றெடுக்க. This is the purpose of God. Hallelujah. நான் 4 பெற்றோரை உங்களுக்கு சொல்லி அமர விரும்புகின்றேன். நாம் இந்த பிள்ளை பிறந்தாய்விட்டது. பிறந்த பின்பு வெளி சூழல், the external environment நல்லா இருக்கணும். நம்ம எல்லாரும் சொல்லுறோம், நம்ம பிள்ளை நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும், என் பிள்ளை அங்க போறான், இப்படி செய்கிறான், அப்படி செய்கிறான் என்று நம்ம சொல்லி வேதனைப்படுகின்றோம். உங்கள் வீட்டு சூழல்,
வீடு மாறினால், நீங்கள் மாறினால் வீடு மாறும். வீடு மாறினால் குழந்தை மாறும். குழந்தை மாறினால் தலைமுறை மாறும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும், அவருடைய நீதி அவர்களுடைய பிள்ளைகள் மேலும் அநாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. சங்கீதம் 103:17 நான் சொல்லவில்லை. ஹல்லேலூயா. எந்த பரிசுத்தவான், எந்த ஊழியக்காரர்கள், உண்மையாய் கர்த்தருக்கு ஊழியம் செய்தவர்கள், உண்மையாய் கர்த்தருக்காய் வாழ்ந்தவர்களுடைய பிள்ளைகளை நீங்கள் பாருங்கள். அந்த கிருபை தலை நீதி. அது நீ ஆண்டவருக்கு பயந்து நடந்தால் கர்த்தர் உன் பிள்ளைகளை தலைமுறையாய் ஆசீர்வதித்து காப்பது அது நீதியாய் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடந்த நாள்ல பென்ஸ் பாஸ்டருடைய வைஃப் ஒரு மெசேஜ் சொல்றதை நான் பார்த்தேன். அவங்களுடைய அப்பா எப்படி இருந்தார், ஆண்டவரோடு உள்ள தொடர்பு, பெற்றோரை குறித்து தான் சொல்கிறேன். சாதாரணமான குடும்பத்தில் உள்ளவர்கள் ஆண்டவரிடத்தில் செலவிடுகிற நேரத்தை அவர் குறைத்ததில்லை. வீட்டிலே யார்தான் வந்தாலும் அவர் ஆண்டவருக்கு செலவிடுகிற நேரத்தில் ஏதோ மலையிலேயோ காடுகளில் எங்கேயோ போய் உட்கார்ந்து, சின்ன வீடு, எல்லாருக்கும் உட்கார முடியாது, அந்த இடத்துல போய் ஜெபித்து கடந்து வருவார்களாம். கர்த்தரோடு உள்ள தொடர்பை சரியாக வைத்திருந்தார்கள். ஒருவேளை ஜாலர் அடித்து தான் பாடியிருந்தாலும் சந்ததியை பாருங்கள், கர்த்தர் எப்படி ஆசீர்வதித்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். தேவனின் ஆலயமே என்ற பாடலை பாடினவர் என்று சொல்லி சமீபத்தில் தான் நான் அந்த பக்தன் யார் என்பதை அவருடைய அடக்காராதனையில் நான் கண்டுகொண்டேன். அப்போது நான் உணர்ந்தேன், ஒரு பெற்றோர் உண்மையாய் வாழ்ந்தால் அந்த பிள்ளைகள் எப்படி ஆசீர்வதிக்கப்படும் என்பது. அந்த தகப்பனுக்கு ஒண்ணுமில்லை, ஊழிய ஆண்டவர் தான் உண்டு. குழந்தை பிறந்தவுடனே தாய் மரித்து போகின்றது, யார் கவனிப்பது? கருதுதமன் ஞானல்லோ கலங்குனதெந்தினுனி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உலகத்தின் சொத்தின் மீது, உலகத்தின் அந்தஸ்தின் மீது, உலகத்தின் அதிகாரத்தின் மீது, சொந்த பந்தங்களின் மீது நம்பிக்கையை வைக்காதே. அன்பு சகோதரியே, நீ கர்த்தரை பற்றி கொண்டிருந்தால், உண்மையாய் நீ வாழ்ந்து பார். நீ நல்ல ஒரு பெற்றோராய் இருக்கின்ற போது அந்த சந்ததிக்காக சகலத்தையும் கர்த்தர் ஏற்படுத்துவார். ஹல்லேலூயா. கண்ணால் கண்ட சாட்சிகள் எத்தனையோ இப்படி நம் வாழ்க்கையை நினைத்து பாருங்கள். 4 பெற்றோரை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக மாதிரியான பெற்றோர். நம்முடைய மாதிரியான வாழ்க்கை தான் இந்த உலகத்தில் ஒரு குழந்தை வெளியே வருகின்ற போது நாம் எப்படி வாழ்கின்றோமோ அதுபோல் தான் நம்முடைய பிள்ளைகளும் வாழும். இமிட்டேஷன் ஸ்டேஜ். நம்ம என்ன செய்யுமோ அதை தான் நாம செய்வோம். என் அப்பா எங்கே போனாலும் ஜெபித்து தான் வெளியே போவார். வீட்டுக்குள்ளே வருகின்ற போதும் அந்த பேக்கோடு அப்படியே நின்று ஜெபித்து தான் பேக் கீழே வச்சு அடுத்த பணிகளுக்கு செய்வார். அதிகாலையில் எழும்பினால் ஜெபித்துக் கொண்டே இருப்பார், சுமார் 6-7 மணி வரைக்கும். அதற்கு பின்பு வேதத்தை வாசித்த பின்புதான் மற்றுள்ள கடமைகள் அத்தனையும். இதை பார்த்து பார்த்து வளர்ந்தவள் தான் நான். ஹல்லேலூயா. எங்கு சென்றாலும் ஜெபிக்காமல் வெளியே இறங்குவதே இல்லை. நீங்கள் ஒருவேளை செய்தால் மிக சந்தோஷம், உங்களை பார்த்துதான் உங்க பிள்ளைகள் படிக்கும். என் அப்பாவை பார்த்து படிச்சதை நான் சொல்றேன். வெளியே இருந்து வந்தால் ஜெபித்து விட்டுதான் வேறு காரியங்கள் செய்வது. காலையில் எழும்பினால் எவ்வளவு வேலை பெண்களாகிய உங்களுக்கு உண்டு. ஆனால் தெய்வ ஒருமுறை ஒரு போதகர் சொன்னார், கே ஆபிரகாம் என்று நினைக்கின்றேன். நிறைய வேலையெல்லாம் செய்துவிட்டு இரவு தூங்குகின்ற போது சொல்லுவார்களாம், தெய்வமே நீ எல்லாம் அறியுന്നു, ഞാൻ ഇതാ അറിയുന്നു. புரியுதா? தெய்வமே உமக்கு எல்லாம் தெரியும், நான் படுத்துக் கொள்கிறேன். அப்படி இல்ல, இவ்வளவு நாளும் இவ்வளவு நேரமும் உனக்கு உழைக்கிறதற்கு, வேலை செய்கிறதற்கு இவ்வளவு பலனை கொடுத்த ஆண்டவரிடம் ஜெபிக்காதபடி தூங்காதே. உன் பிள்ளைகளுக்காக நடுச்சாமத்தில் எழும்பி கைகளை உயர்த்தி ஜெபி.
ஹல்லேலூயா. உன் பிள்ளைகள் அதை கவனித்துக் கொண்டிருக்கும். அதிகாலையில் தூங்கினால் உனக்கு தூக்கம் வரக்கூடாது. அதிகாலையில் எழும்பி நீ ஜெபிக்கிறவளாக இருக்க வேண்டும். ஜெபித்து வேதத்தை வாசித்த பின்புதான் உங்கள் கடமைகளை செய்ய வேண்டும். வாயால சொன்னா இது உதவாது. செயலில் action speaks much louder than words என்பார்கள். செயல் தான் பேசும் அதிகமா. சொல்லினால ஒன்னும் பிரயோஜனம் இல்லை. படிடா, நீ ஜெபம் பண்ணடா, நீ பைபிள் வாசிடா, உங்களுக்கு என்ன வேலை? நான் தான் சொன்னேன், குழந்தைகளை மாட்டுவதற்கு முன்னால் நாம் மாற வேண்டும். நாம் மாறுகின்ற போது நம்மை பார்த்து நம் பிள்ளைகள் மாறுகின்றது. இங்கே ஒரு பெற்றோரை பார்க்கின்றோம், அம்ராத் அண்ட் யோகபேத். அம்ராத் அண்ட் யோகபேத். இதை கேட்கிறதுக்கு முன்னே ஒரு நிமிடம் உங்களுக்கு டைம் தர்றேன். அந்த டைம்ல கொஞ்சம் ரிலாக்ஸ்டா நீங்க ஒண்ணு எனக்கு சொல்லுங்க. உங்க வீட்டுல நீங்க எப்போ கேட்கிற வார்த்தை என்ன? உங்க பெற்றோர் சொன்ன வார்த்தை யாராவது 1-2 பேர் சொல்லுங்க. அப்படியே உட்கார்ந்து சத்தமா சொல்லுங்க. உங்களை யாரும் எதுவும் செய்ய போறதில்லை. உங்க வீட்டுல எப்பவும் கேட்கிற வார்த்தை என்ன? உங்க பெற்றோர் சொல்லி கேட்ட வார்த்தை. உங்களுக்கு ஒரு பெற்றோர் இருந்திருப்பாங்கல்ல, நீங்க சொல்லுங்க. பணம் என்ன மரத்திலையா காய்க்குது, நீ இப்படி எல்லாம் செய்யற? சொல்ல மாட்டோம். நான் பிள்ளையா இருந்த போது இப்படி எல்லாமா நான் செய்தேன். நான் பிள்ளையா இருந்தபோது பெரிய எல்லாம் செய்துட்டோம் மாதிரி பிள்ளைகள்கிட்ட பேசுவோம். நான் பிள்ளையா இருந்தபோது இப்படி இருந்தேன். என்ன போல நீ வரும்போது உனக்கு தெரியும். என்ன போல நீ வரும்போது இனி சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு க்ளூ தந்தாச்சு. நீங்க வீட்டுல கேட்கிற வார்த்தையை தான் சொல்ல சொன்னேன். ஜஸ்ட் ரிலாக்ஸ் வேண்டி மட்டும்தான். வீட்டுல என்ன வார்த்தை கேட்கிறீங்க உங்க பெற்றோரிடத்துல இருந்து? நாங்க கேட்கவே மாட்டோம் ஒரு வார்த்தை. அங்கேயா போயிருப்போம். ஒவ்வொரு ரூம்ல ஒரு ஆள் லேப்டாப்ல, ஒரு ஆள் வலையில, ஒரு ஆள் யூடியூப்ல, ஒவ்வொன்றிலையா இருப்பார்கள். அப்படி இல்லை. என்ன சொல்லுங்க, என்ன கேட்பீங்க? கொஞ்சம் ஜஸ்ட் ரிலாக்ஸுக்கு தான் கேட்கிறேன். கேட்க அப்பா சொல்றது ஒன்றும் கேட்டது இல்லையா? என்னது? நல்ல குடும்பத்துக்கு போக வேண்டிய, அங்க ஒழுங்கா இருக்கணும்டா. நல்ல குடும்பத்துக்கு போக வேண்டிய, இதெல்லாம் நம்ம கேட்கிற வார்த்தைகள். பிள்ளைகள் கேட்டு 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 படுக்கிறது. சொல்லுங்க, வேற என்ன சொல்லுங்க? இன்னொரு வீட்டுக்கு போறேன்னு ஒழுங்கா வளர்ந்துக்கோ. வேற என்ன சொல்லுங்க? நீங்க வீட்டுல வளர்ந்தீங்களா, வேற எங்கேயும் வளர்ந்தீங்களா? வீட்டுல தானே. சொல்லுங்க. இன்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கவுன்சிலிங்னு எனக்கு தோணல. ஏன் தெரியுமா? கவுன்சிலிங் சொன்னாலே கவுன்சிலர் அண்ட் கவுன்சிலிங். கவுன்சிலிங் கொடுக்கிறவங்க கவுன்சிலர், கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க கவுன்சிலிங். 2 பேர்கிட்ட இன்ட்ராக்ஷன் வேணும். இதுல யார்கிட்ட அதிகம் பேச விடுவாங்க தெரியுமா? உங்களை தான். இது மாறி நடந்து கொண்டே இருக்கிறது. கொஞ்சமாவது சொல்லுங்க. என்ன கேட்பீங்க உங்க வீட்டுல? ஐயே, ஒண்ணும் கேட்க மாட்டீங்களா? என்னது? பிரைஸ் தி லார்ட்னு கேட்பீங்களா? என்னது? பிரைஸ் தி லார்ட்னு சொன்னா எழும்புவாங்க. பிரைஸ் தி லார்ட்னு சொன்னா எழும்புவாங்க. இதுக்கும் பிரைஸ் வேணுமா? பிரைஸ் தி லார்ட்னு சொன்னா நான் எதுக்கு பிரைஸ் தருவேன் தெரியுமா? ஆண்டவர் உங்களை நடத்துவார் என்பதற்கு. நீங்கள் விசுவாசத்தோடு என்ன வார்த்தையை பேசி ஜெயித்தீர்கள், உங்க வீட்டுல சொல்லி என்ன வார்த்தையை பேசி பேசி ஜெயித்தீர்கள், அந்த காரியத்தை இப்ப வந்து சொல்லி பாருங்க, பிரசன்ட் பண்ணுங்க. நல்ல பரிசு உங்களுக்கு தாரேன். யாராவது நான் இந்த வார்த்தையை தான் பேசுவேன், இன்னதான் பேசுவேன், எல்லா சூழல்லையும் இப்படி பேசுவேன். நான் அதனால நான் ஜெயம் பெற்றேன். எனக்கு நேரம் ஆகுது. யாருக்கும் பிரைஸ் வேண்டாமா? 100 ரூபா தருவேன்னு நினைச்சீங்களோ? இல்ல, நல்ல பிரைஸ் தரலாம். யாரு தெரியாது. வீட்டுல என்ன பேசுவாங்களோ, வீட்டுல பலவிதமான வார்த்தைகள், பல காரியங்கள் உங்கள் வீட்டில பேசுவதை நீங்க கேட்கலாம். இந்த நாளிலே அன்பு பெற்றோரே, வார்த்தைகள் எப்படி இருக்க வேண்டும்? நாம் மாதிரியுள்ள பெற்றோராய் இருக்க வேண்டும். மாதிரியான பெற்றோர்கள் யார் யார் மாதிரியாக வாழ்ந்தார்கள் என்பதை வேதத்தில் உங்களுக்கு
4 பெற்றோரை குறித்து சொல்லி முடிக்க விரும்புகிறேன். அம்ராத் அண்ட் யோகபேத், மோசேயின் பெற்றோர். மோசேயின் பெற்றோர் யாரு? அம்ராத் அண்ட் யோகபேத். இந்த யாத்திராகமம் 2:1 முதல் 10 வரை பார்க்கின்ற போது இதை பார்க்க முடியும். இந்த யோகபேத்துடைய சூழ்நிலை, இந்த பெற்றோருடைய சூழ்நிலை என்ன தெரியுமா? சூழ்நிலையை பாருங்கள். சூழ்நிலை ஒரு குழந்தையின் எதிர்காலத்தை உருவாக்காது. நோட் பண்ணுங்க, சூழ்நிலை ஒரு குழந்தையின் எதிர்காலத்தை உருவாக்காது. ஆனால் விசுவாசம் ஒரு குழந்தையின் எதிர்காலத்தை உருவாக்க வேண்டும். சூழ்நிலை ஒரு குழந்தையின் எதிர்காலத்தை உருவாக்க கூடாது. விசுவாசம் ஒரு குழந்தையின் எதிர்காலத்தை உருவாக்க வேண்டும். இந்த யோகபேத் என்பவருடைய சூழல் எப்படி தெரியுமா? பிள்ளை பிறந்தவுடனே பிள்ளையை கொல்ல வேண்டிய சூழல். ஆனால் இந்த ராஜா இவ்வளவு செய்த போதிலும், இவ்வளவு அதிகாரமாய் கட்டளை பிறப்பித்த போதிலும் ஒரு பயமும் இல்லாமல் கர்த்தர் மீது விசுவாசம் உடையவளாய் பிள்ளையை தேவ சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்தாள். அவனை வளர்க்கும்படியாய் காக்கும்படியாய் தீர்மானித்தாள். எங்கிருந்து இந்த தாய்க்கு, இந்த பெற்றோருக்கு இந்த தைரியம் வந்தது? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒன்று சொல்லுகிறேன், நீங்கள் இன்றைக்கு அநேகர் சூழ்நிலையை பார்க்கிறீர்கள். என்னுடைய வசதி இது, இந்த வசதி இப்படி இருக்கிறானால் என் பிள்ளையை இப்படிதான் நான் படிக்க வைக்க முடியும், என் பிள்ளை இவ்வளவுதான் ஜெபிக்கின்றது அல்லது இப்படித்தான் இருக்கிற சூழ்நிலை, என் வீட்டு சூழல் இப்படி இருக்கிறதுனால் இவ்வளவுதான் ஆண்டவரில் வளர முடியும். கிடையாது. சூழ்நிலை ஒரு குழந்தையின் எதிர்காலத்தை உருவாக்க கூடாது. விசுவாசம்தான் ஒரு குழந்தையின் எதிர்காலத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்கு சாட்சிதான் இந்த யோகபேத். அன்பான சகோதரிகளே, அன்பு பெற்றோரே, உங்கள் சூழ்நிலையை பார்த்து உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நீங்கள் பிக்ஸ் பண்றீங்களா? உங்கள் பிள்ளைகளுடைய திருமணம், உங்கள் பிள்ளைகளுடைய கல்வி, உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கை, உங்கள் பிள்ளைகளுடைய ஆண்டவருக்குள் வாழ்கின்றதான வாழ்க்கை, சூழ்நிலை இப்படி இருக்கிறது, எனவே இப்படித்தான். நெவர். மோசேயை குறித்த ஒரு விசுவாசம் யோகபேத்துக்கு இருந்தது. அந்த விசுவாசத்தின்படியே பார்வோன் வீட்டிலே வளர்ந்தாலும் 40 வருடத்திற்கு பின்பு வெளியே வருகின்றான். வெளியே வந்து 40 வருடம் அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டுதான் இருக்கிறான். அதற்கு பின்பு அழைத்த அழைப்பு நிறைவேறுகிறது, விசுவாசம் நிறைவேறுகிறது. எதற்காக ஒளித்து வைத்து, எதற்காக கொல்லாமல் பாதுகாத்தாளோ, எதற்காக தேவனுடைய சமூகத்திலே ஒப்படைத்தாளோ அந்த பிள்ளையின் எதிர்காலத்தை அந்த விசுவாசம் உருவாக்கியது. என்ன கேட்கின்ற அன்பு தேவ ஜனமே, சூழ்நிலைதான் என்று கிடையாது. எனக்கு அநேக அனுபவங்களை என் வாழ்க்கையிலே நான் சொல்ல முடியும். என் பிள்ளை 10ஆம் வகுப்பு, எனக்கு 3 பிள்ளைகள். மூத்த பிள்ளை 10ஆம் வகுப்பு படிக்கின்ற போது நன்றாக படிக்கிறார். அன்றைக்கு லட்சங்கள், மிகப்பெரிய ஒரு ஸ்கூல், லட்சங்கள் கொடுக்க வேண்டும் 11ஆம் வகுப்புக்கு. அது தவிர ஈவினிங் கிளாஸா, சாயங்காலம் இருப்பதற்கு 1 ஹவருக்கு 4000 rupees அப்படின்னு பார்க்கும்போது ஒரு தொகை வந்துவிடும். 2வது பிள்ளை, 3வது பிள்ளை கவனிக்க வேண்டும். அந்த காலகட்டத்தை சொல்லுகிறேன், இன்றைக்குள்ள நிலையை அல்ல. அன்றைக்கு என்னுடைய சூழலை நான் பார்க்கவில்லை. 10ஆம் வகுப்பு படித்து பரீட்சை எழுதுகின்ற போது நான் ஜெபிக்கின்றேன். குடும்பமாய் உட்கார்ந்து ஜெபிக்கின்றோம். குடும்பமாய் உட்கார்ந்து ஜெபித்து இவ்வளவு லட்சங்கள் இனி அடுத்து கட்ட வேண்டும். 11ஆம் வகுப்புக்கு போகும்போது நான் அழுகிறது. ஜெபத்திலே சிலர் சொல்லுவார்கள், சிங்கம் போல இருப்பா, இரும்பு அப்படின்னு சொல்லி, அயன் லேடி என்று பல விதத்தில் சொல்லுகிறவர்கள் உண்டு. ஆண்டவருக்கு முன்னே நான் பிள்ளையாக, குழந்தையாக மாறிவிடுவேன். ஹல்லேலூயா. அழுகிறதற்கு அவ்வளவுக்கு ஆண்டவரிடத்தில் அழ ஆரம்பித்தேன். டவல் வச்சிருப்பேன், அழுதேன்.
என் மனதிற்குள் ஒரு ஏக்கம், ஆண்டவரே அவள் 11, 12ஆம் வகுப்பு ஃப்ரீயாக படிக்கணும், என் பிள்ளைக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கணும், ஒரு காசு நான் கட்டாமல் என் ஆண்டவரை எனக்கு உதவி செய்ய வேண்டும். இப்படி அந்த பள்ளிக்கூடத்தில் நடக்குமா என்பது எனக்கு தெரியாது. ஆனால் நான் உறுதியாக ஜெபித்தேன், உருளாத குறையாக ஆண்டவர் சமூகத்தில் ஜெபித்தேன். இதற்கு மேல் உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பிள்ளை படித்து முடிகின்றது, நல்ல மதிப்பெண்கள், டாப்பராக வருகிறாள். 11ஆம் வகுப்பு அட்மிஷனுக்கு போகும்போது என் கணவனை கூப்பிட்டு என்ன சொன்னார்கள் தெரியுமா? சார், உங்க மகளுக்கு அல்பா ஜோயிலினுக்கு நீங்க காசு கட்ட வேண்டாம், எல்லாமே நாங்களே செய்கிறோம். மிகப்பெரிய ஸ்கூல், ஈவினிங் கிளாஸுக்கா எல்லாம் நாங்களே செய்கிறோம். டாப் ஸ்கோர் தான் வாங்கி இருந்தாலும் அந்த இன்ஸ்டிடியூஷன் அப்படி செய்யும் என்பது எங்களுக்கு தெரியாது. ஆனால் சூழ்நிலையை நான் பார்க்கவில்லை. என் அன்பு தேவச்சனமே, உனக்கு பணம் இல்லையா? உனக்கு இப்போது அதற்குரிய வசதிகள் இல்லையா? நீ ஆண்டவருடைய சமூகத்திலே உருண்டு பார், மற்றவர்களிடத்திலே அழாதே. உன் ஆண்டவருடைய சமூகத்திலே நீ அழுகின்ற போது உன்னுடைய சூழல் அல்ல உன் பிள்ளையை உருவாக்குவது. என் பிள்ளைக்கு இப்படிதான் படிக்க வைக்க முடியும், அதனால நான் இப்படி, என் பிள்ளை நல்லா படிப்பா, ஆனா நான் இப்படிதான் படிக்க வைப்பேன், எனக்கு அதற்குரிய வசதி இல்லை, நான் அதை ஒத்துக்கொள்ள மாட்டேன். உன் விசுவாசம் அதிகரிக்குமானால், உன் விசுவாசம் அதிகமாய் இருக்குமானால் உன் பிள்ளைக்காக வழிகளை ஒர்க்க இயேசு போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு காசு இல்லாம 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு முடித்தாள். ஹல்லேலூயா. என்னுடைய இளைய பையனுக்கும் அதே இதுதான். 11, 12ஆம் வகுப்புக்கு ஒரு காசு கட்டணம் கிடையாது. லட்சங்கள் செய்ய வேண்டிய ஒரு பள்ளிக்கூடம். ஆண்டவர் அதற்குரியதான மதிப்பெண்களை கொடுத்து, மதிப்பெண் மட்டும் போதாது, சூழ்நிலையை கர்த்தர் மாற்றுகிறார். நான் உங்களுக்கு ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன். விசுவாசத்தினால் உங்கள் பிள்ளைகளை நீங்கள் கட்டி எழுப்ப பாருங்கள். விசுவாசத்தினால் உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலம் சிறந்திருக்க செய்யுங்கள். என்னுடைய மனதில் ஒரு ஆசை இருந்தது. எல்லா ஆசைகளும் கிறிஸ்துவுக்குள் வைத்து ஆண்டவருக்குள் இருக்கின்ற நம்பிக்கையோடு கூட, வெறும் ஆசீர்வாதத்தை நான் உங்களுக்கு சொல்ல வரவில்லை, பக்தியோடு வளர்த்துகிறபடியினால் அந்த ஆசீர்வாதம் நிற்கின்றது. ஒரு ஆசை என்ன தெரியுமா? என் பிள்ளை சிஎம்சி மெடிக்கல் காலேஜில் படிக்கணும் அப்படின்னு. உங்களுக்கு தெரியும், இந்த இந்தியாவில் நிறைய மெடிக்கல் காலேஜஸ் இருக்கு. சிஎம்சி மெடிக்கல் காலேஜில் அட்மிஷன் கிடைக்கணும்னு சொன்னா பெந்தைகோஸ்துக்காரர்களுக்கு கிடைக்காது. புரியுதா? சூழல் என்னது? நம்முடைய சூழல் என்னது? பெந்தைகோஸ்துக்காரர்களுக்கு நோ அட்மிஷன் ஃபார் பெண்டிகாஸ்ட் பீப்புள். ஆனா என்னுடைய ஆசை எங்க படிக்கணும். இது எங்க நடக்கும்? அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைத்த போதிலும் தினமும் 3 வேளையும் தானியேல் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். அன்பு விசுவாசியே, உன்னுடைய விசுவாசம் உறுதியாய் இருக்கும் என்றால், if it is very strong in Lord, ஆண்டவரை பெரியவராக நீ காணுவாய் என்றால், உன் வாழ்க்கையில் அசாத்தியமானதை சாத்தியமாக்க இயேசு போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன, நான் அரசாங்கத்தை மாற்ற முடியுமா? இந்த ஒரு பெரிய ஸ்தாபனத்தை மாற்ற முடியுமா? நான் முதல் பிள்ளைக்கு அப்ளை பண்ணுகிறேன். அங்கே எனக்கு தெரியும் அங்கே கிடைக்கக்கூடிய சூழல் இல்லை, ஆனால் ஆசையோடு அப்ளை பண்றேன். ரிஜெக்டட், ஒன்றும் இல்லை, கொடுக்க மாட்டாங்களே, அங்கதான் அட்மிஷன் பெண்டிகாஸ்ட் பீப்புளுக்கு இல்லை. 2வது பிள்ளைக்கு கிடைக்காது, ஆனாலும் செய்கின்றேன். எதுக்கு அப்ளை பண்ணணும்? அப்புறம் நீங்க என்ன முட்டாளா? விசுவாசத்தை பாருங்கள். சுருங்க சொல்லின் நம்முடைய இந்த தலைவர் பாஸ்டர் கிங்ஸ்லி செல்லன் அவரிடத்துக்கு கூட கேட்டிருக்கேன்னா, சிஎம்சி மெடிக்கல் காலேஜில் ஏதாவது நம்ம பெண்டிகாஸ்ட் பீப்புளுக்கு வாய்ப்பு இருக்குமா? அவர்கிட்ட கேட்டா தெரியும். 2 முறை கேட்டிருக்கிறேன். ஏதோ எப்படியாவது பழக்கங்கள் இருக்குமா என்னதாவது? நோ, ஆண்டவரால் எல்லாம் செய்ய முடியும். என்னுடைய இளைய மகன் 12ஆம் வகுப்பு படித்து முடிக்கிறதற்கும் ஒரு வருடத்திற்கு முன்னால் தமிழ்நாடு கவர்மெண்ட், ஆண்டவருடைய கிரியை பாருங்க,
தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு கேஸ் எடுத்து நடத்துகிறது. இங்கே இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கிறிஸ்டியன்ஸ் எல்லாருக்குமே கொடுக்கணும். இந்தியாவில் உள்ள அத்தனை பேருக்கும் நீங்கள் கொடுக்கிறீர்களே, மற்ற கிறிஸ்டியன்ஸ் பலவிதமாக அங்கங்கே 1 2 என்று, முதலாவது தமிழ்நாட்டில் உள்ள கிறிஸ்டியன்ஸுக்கு கொடு அப்படின்னு வாதிட்டு 20 சீட் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு கிடைத்தது. எத்தனை சீட்டு? 20 சீட். இந்த ஹோல் தமிழ்நாடுல 20 சீட்டுக்கு போட்டி போட வேண்டும். ஹை ஸ்கோர் இருந்தாதான் அங்க வர முடியும். என் மகன் 16வது ரேங்கில் அந்த கல்லூரியில் இடம் கிடைத்தது. ஹல்லேலூயா! பெருமைக்காக சொல்லவில்லை. என் அன்பு தேவஜனமே, இதை நான் மறைக்க வேண்டும் என்று மறைத்திருக்கலாம். நீங்கள் நன்மை அடைய வேண்டும் என்று சொல்லுகிறேன். ஹல்லேலூயா! சூழ்நிலையை பார்த்து உன் பிள்ளையின் எதிர்காலத்தை உருவாக்காதே. கர்த்தரை பார்த்து விசுவாசத்தில் உருவாக்கு. அரசாங்கத்தை மாற்ற கர்த்தர் போதுமானவர். ஹல்லேலூயா! அரசு திட்டங்களை மாற்ற கர்த்தர் போதுமானவர். உனக்குள் ஒரு வாஞ்சையும் விசுவாசமும் இருக்குமென்றால் அதை நிறைவேற்ற கர்த்தர் போதுமானவர். ஹல்லேலூயா! விசுவாசத்தில் ஊட்டி வளருங்கள். யோக்கபேத் அப்படித்தான் வளர்த்தாள். தீமோத்தேயுவின் தாய் பாட்டி லோவிசாளுக்குள்ள இருந்த விசுவாசம் ஐனக்கேயாளுக்குள்ளே போனது. ஐனக்கேயாள் இந்த தீமோத்தேயுவை விசுவாசத்தில் வளர்த்தினாள், வாழ்ந்து காட்டினாள். விசுவாசத்தை சொல்லி வளர்த்தவில்லை. ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! நீ ஜெபம் பண்ணு, நீ ஜெபம் பண்ணுடா, நீ ஜெபம் பண்ணு, உனக்கு கிடைக்கும். நீ ஜெபம் பண்ணு. உள்ள மனசுல என்ன சொல்லும் தெரியுமா? இது எங்க கிடைக்கும்? அப்படித்தானே? இது எங்க கிடைக்கும்? அது விசுவாசம் அல்ல. நம்ம உள்ளத்திற்குள் ஆழமான விசுவாசம் இருக்க வேண்டும். என் ஆண்டவர் செய்வார் என்பது. ஹல்லேலூயா! உங்கள் வார்த்தை தான் கிரியை செய்வதாயிருக்கும். விசுவாசம் உள்ள வார்த்தை. என் மகள் சொல்லுவாள், 2வது மகள், சர்ஜரி எனக்கு விருப்பமே கிடையாது. அந்த டிபார்ட்மெண்ட் போனேன்னு சொன்னா எனக்கு தான் கால் வரும். கால் வந்து, சரி மக்களை எது வேணுமானாலும் சொல்லு, நான் கேட்டுட்டே உட்கார்றேன். எனக்கு பிடிக்காது, எனக்கு அந்த பிளட் பார்க்க பிடிக்காது. இதெல்லாம் நான் போய் செய்தாயிட்டு இன்டர்ன்ஷிப் பீரியட் நான் போக மாட்டேன். அந்த சர்ஜரி எனக்கு பிடிக்கல. நான் சொன்னேன், ஃபார் த 1 month உனக்கு இதா தைரியமா இருப்பாரு. அம்மா ஜெபம் பண்றேன், உனக்கு இதுதான் பிடிக்கும். ஹல்லேலூயா! விசுவாச வார்த்தை, உனக்கு இதுதான் பிடிக்கும், இதுதான் நீ செய்கிறதுக்கு நீ விரும்புவ அப்படின்னு. உண்மையில் சொல்லுகிறேன், கடந்த மாதத்தில் அதே அடுத்த நாள் சொல்லுகிறாள், எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. எப்படி இந்த மாற்றம் ஏற்பட்டது? விசுவாச வார்த்தையை சொல்லுங்கள் அருமையானவர்களே. எந்த காரியத்தில் ஆனாலும் விசுவாசத்தோடு கூட முன்னேறி செல்வதற்கு விசுவாசத்தை அடித்தளமாய் நீங்கள் வைத்திருந்தால் அந்த விசுவாசத்தை நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும், நம்முடைய வாழ்க்கையின் அனுபவத்தின் மூலம். இன்னும் அப்படி நம்முடைய குழந்தைகளின் எதிர்காலத்தை உருவாக்கலாம். 2வதாக இளைய குமாரனின் தகப்பன். 2வது யாரு? இளைய குமாரனின் தகப்பன். இளைய குமாரனை எல்லாருக்கும் தெரியும். அந்த இளைய குமாரன் வெளியே போய் விட்டு வாரான். எல்லாவற்றையும் அழித்து நாசம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வாரான். வீட்டுக்கு வருகின்ற போது அப்பா என்ன செய்தார்? கட்டி அணைத்து முத்தமிட்டார். அதே இடத்துல ஒரு தகப்பனா ஒரு பெற்றோரா நீங்க என்ன செய்வீங்க? நான் அன்னைக்கே சொன்னேன், நீ இதெல்லாம் தொலைச்சு கெட்டுன, இப்போ வந்து வீட்டுல நிக்கிறியா? இப்படித்தானே சொல்லுவோம். நாம் எப்படிப்பட்ட பெற்றோராய் இருக்க வேண்டும்? அணைக்கின்ற பெற்றோராய், தைரியம் கொடுக்கிற பெற்றோராய் நாம் இருக்க வேண்டும். முதலாவது என்ன சொன்னேன்? விசுவாசத்துல பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை உருவாக்க வேண்டும். 2வதாக இளைய குமாரனுடைய தகப்பனை வைத்து என்ன பெற்றோர், எப்படிப்பட்ட பெற்றோராய் வளர்க்க வேண்டும்? தைரியம் உள்ள பெற்றோராக நீங்கள் இருக்க வேண்டும். உங்க பிள்ளைக்கு உங்களை குறித்து ஒரு தைரியம் வேண்டும். என் அம்மா கிட்ட போனா, என் அப்பா கிட்ட போனா என் காரியம் எனக்கு ஆறுதல் கிடைக்கும், என்னை ஏற்றுக்கொள்வாங்க,
எனக்கு அதுல சமாதானம் கிடைக்கும், உரிமையோடு பேசலாம் என்கின்ற ஒரு உணர்வு உங்கள் பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டும். இந்த தைரியம் கொடுக்க முடியும். 2 காரியங்கள் பெற்றோரிடத்தில் நடக்கும். ஒன்றில் இமோஷனா பேசுவாங்க. என்ன இமோஷன்? நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு பாடுபட்டு உண்டாக்கி இதெல்லாம் செய்தேன், நீ இதெல்லாம் போய் தொலைச்சியா? ஒன்று உணர்வு பூர்வமா நீங்கள் பேசுகிற பேச்சு. அல்லது இன்னொன்று நீங்கள் செய்வீர்கள். என்ன செய்வீங்க? எல்லாம் தொலைச்சு கட்டுன, தொலைக்கணும்னே நீ பறந்த, இப்படி சொல்வீர்கள். இந்த 2ம் தான் இன்றைக்கு எல்லா பிள்ளைகளுடைய பெற்றோரிடத்திலும் அதிகமாய் நடக்கிறது. இப்படி சொல்லுகின்ற போது இந்த பிள்ளை உங்களிடத்தில் நெருங்கி வர முடியாது, நெருங்கி வந்து ஷேர் பண்ண முடியாது. சரிதானா? ஷேர் பண்ண முடியுமா? பயப்படுவாங்க. ஏன் ஏன் பயப்படுவாங்க? அவங்க உணர்வை சரி அவங்க தான் ஒத்துக்கொண்டு வந்தாச்சே, ஒத்துக்கொண்டு வந்த பிறகு நீங்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய நம்முடைய பேச்சை கேட்ட பயந்துருவாங்க. ஒரு தப்பு செய்தா அந்த தப்பை எப்படி நம்ம அந்த இடத்திலையும் அணைத்து எப்படி பிள்ளையை சேர்த்து கொள்ள வேண்டும் என்கிறது தெரியவில்லை. ஒன்றில் இமோஷன் ஆகிறோம், அல்லது நாம் என்ன செய்கின்றோம்? கோபப்படுகிறோம் பிள்ளைகளிடத்துல. பிள்ளைகளை கோபப்படுத்துகிறதுனால் நாம் திருத்த முடியாது. ஒரு ஹார்பர் மாதிரி இருக்கணும், ஒரு துறைமுகம் மாதிரி இருக்கணும், தைரியம் உள்ள பெற்றோரா இருக்கணும். அலையடித்து தான் வந்தாலும் தாங்கி நிற்கிறதற்கு ஒரு துறைமுகம் உண்டு என்கிற ஒரு நம்பிக்கையோடு பிள்ளைகள் உங்களிடத்துல வரணும். இன்னைக்கு பிள்ளைகள், நிறைய பிள்ளைகள் சூசைட் பண்றதுக்கு காரணம், ஒன்றில் என் அம்மா என் அப்பா சங்கடப்படுவாங்க, நான் இப்படி நடந்தது செய்ததை பார்த்து, இல்லையேல் என் பெற்றோர் கோபப்படுவாங்க. இதனால இந்த பிள்ளைகள் இந்த மாதிரி சூசைடல் அட்டெம்ப்டுக்கு போகிறார்கள். காரணம், அவர்களுடைய உணர்வுகளை நாம் புரிந்து கொள்ளுகிறதில்லை. யாருக்கு உணர்வு புரியல? பிள்ளைகளுடைய உணர்வை புரிந்து கொள்ளுகிறதில்ல. அவங்க வந்தா கொஞ்சம், ஒருவேளை ஒரு கப்பை உடைத்தான் வீட்டுல, நான் அன்னைக்கு சொன்னேன் எவ்வளவு காசு கொடுத்து வாங்கி வச்ச கப்பு, நீ இப்படியெல்லாம் பண்ண. அதுக்கப்புறம் ஒரு நாள் அந்த கப்பை உடைக்கிறான் அப்படின்னு வைங்க, உங்கள்கிட்ட சொல்லுவானா? அந்த கப்புங்க பெரிய பீங்கான் கப்பு, நிறைய காசு கொடுத்து வாங்கினது, எனக்கு தெரியாது. பொய் சொல்ல ஆரம்பிக்கிறான். காரணம் என்ன? காரணம், நாம் அதிகமாய் கோபப்படுகிறோம், அவனுடைய உணர்வுகளை நாம் புரிந்து கொள்வதில்லை. என கேட்கின்ற அன்பு தேவச்சனமே, பிள்ளைகளுடைய உணர்வை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தைரியமுள்ள பெற்றோராய் இருப்பதோடு கூட நாம் நம்முடைய வீட்டிலே எப்படி நாம் பிள்ளைகளை நடத்துகின்றோம், அதிக எக்ஸ்பெக்டேஷன் நமக்கு இருக்கக்கூடாது. அதிக எக்ஸ்பெக்டேஷன் என்னை குறித்து சொன்னால், என்னுடைய தவறை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் செய்த தவறை நீங்கள் செய்யக்கூடாது. இன்னைக்கு எல்லா பிள்ளைகளும், எல்லா பெற்றோருடைய ஆசை பிள்ளைகள் அதிக மதிப்பெண்கள் வாங்க வேண்டும், இல்லை அப்படின்னு சொன்னா அதற்கேற்ற தண்டனை, இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லா வீடுகளிலும் அடி பிடிதான் நடக்கிறது. ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரைக்கும் என்னுடைய கண்களும் திறக்கவில்லை. ஆண்டவர் நல்ல அறிவுள்ள பிள்ளைகளை கொடுத்திருந்தாலும் என்னை பார்த்து என் பிள்ளைகளுக்கு பயங்கர பயம் இருந்திருக்கின்றது. ஏன் தெரியுமா? 98 மார்க் வாங்கினாலும் மீதி 2 மார்க் எங்க? எத்தனை மார்க்கு? மீதி 2 மார்க் எங்கே? இன்றைக்கு என் பிள்ளை மகன் சொல்லுவான், ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட் வரும்போது நாங்க ஜன்னல் மேல ஏறுவோம் அப்படின்னு சொல்லி. ஞாபகம் இருக்கா அம்மாவுக்கு? ஏன் தெரியுமா? எங்கடா அந்த 2 மார்க்? இருக்காதீங்க, தயவு செய்து இருக்காதீங்க. ஒரு முறை சிறந்த பேச்சாளர் ஒருவர் சொன்னார்கள், இதுபோல நிறைய பெற்றோர் உண்டு, நான் அந்த தவறுகளை ஒரு சில வருடங்களுக்கு பின்பு உணர்ந்து நான் நார்மல் ஆகிவிட்டேன். அப்படி நம்ம செய்யக்கூடாது. ஒரு பேச்சாளர் அவர்கள் சொன்னார்கள், என்ன செய்தார்களாம் தெரியுமா? அவர்களுடைய வகுப்புல ஒரு பிள்ளைக்கு நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கிறது, 98 தான், அது 2 மார்க்கு குறைந்து போயிடுச்சு. அந்த பிள்ளை அழ ஆரம்பித்ததா. ஏமா நீ அழுற? அது 2 மார்க்கு போச்சு, வீட்டில் போனா என் அம்மா அடிப்பாங்க அப்படின்னு சொல்லி. அப்ப இன்னொரு பிள்ளை சிரிக்குதான். அந்த பிள்ளை சொல்லிச்சான், நீ அழாத, அந்த 2 மார்க் என்கிட்ட தான் இருக்கு அப்படின்னு.
உனக்கு எத்தனை மார்க்கு? 2 மார்க்கு. 2 மார்க் எடுத்த பிள்ளை சிரிக்குது, 98 மார்க் எடுத்த பிள்ளை அழுது. சிச்சுவேஷனை பாருங்க. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, பயம், இதுதான் என்று இப்படித்தான் எடுக்கணும். எங்க போச்சு அந்த மார்க்? சந்தோஷப்படுவதே இல்லை. என் மக இன்றைக்கும் 2வது மகள் சொல்வான், நான் 95% வாங்கினேன், ஆனாலும் அன்றைக்கு துக்க வீடு போல இல்லாமா இருந்தது. நான் 10th ஸ்டாண்டர்ட் மார்க் வாங்கின போது அம்மா கொஞ்சம் கூட சந்தோஷப்படவில்லையே அப்படின்னு சொல்லி. தப்பு அருமையானவர்களே. அதற்கு பின்புதான் நான் உணர்ந்தேன், அதற்கு பின்பு இந்த மாதிரி நடந்து கொள்வதில்லை. இப்படிப்பட்ட ஆசைகள் நமக்கு வேண்டாம். ஏதோ கிருபையினால் என் பிள்ளைகளை காத்து கொண்டார். அப்படிப்பட்ட தண்டனைகள், அப்படிப்பட்ட கோபங்கள், என் பிள்ளையிடத்தில் அதிக எதிர்பார்ப்பு, அப்படிப்பட்டது வேண்டாம். நல்ல குணமே இருந்ததுதான். விசுவாசமுள்ள தாயாக இருந்தேன், ஜெபித்தேன், அன்பு காட்டினேன். ஆனாலும் அதிக எதிர்பார்ப்பு, இந்த எதிர்பார்ப்பு பிள்ளைகளை கீழே தள்ளுகிறதா இருக்கும். பிள்ளைகளை கர்த்தருக்கு ஏற்ற சிச்சையிலே வளர்த்த வேண்டும். கோபப்படுகிறது 2 மார்க்கினால் என்ன வந்து போயிற்று? அதற்கு பின்பு அந்த பிள்ளைகள் பயந்து பயந்து தானே வரும். பிள்ளைகள் ஃபெயிலியரை ஏற்றுக்கொள்ள முடியாது, அவர்கள் தோல்வியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சக்தி இருக்காது. அதை நான் புரிந்து கொண்டேன். இப்ப என்ன சொல்லுவேன் தெரியுமா? அதிகமா என்னுடைய 2வது மகள் தான் இப்படி சொல்லுவாள். ஒரு எக்ஸாம் வந்தாச்சு அப்படின்னு சொன்னா, அம்மா எக்ஸாம் வந்தாச்சு. மற்ற 2 பேரும் அந்த அளவு புலம்ப மாட்டார்கள். நான் என்ன சொல்லுவேன்? தைரியம் மட்டும் வார்த்தை, மக்களே உனக்கு எல்லாம் தெரியும், நீ நல்லா பண்ணுவ பாரு, எக்ஸாமுக்கு பாரு, உனக்கு டிஸ்டிங்ஷன் கிடைக்கும், நல்ல மார்க் கிடைக்கும், தைரியம் மூட்டி சொல்வேன். அதே இடத்துல பாரு, நீ இவ்வளவு எடுக்காட்டா அடுத்து என்னன்னு சொன்னால் அந்த பிள்ளையுடைய நிலை என்னவாயிருக்கும் யோசித்து பாருங்கள். தைரியமூட்டும் பெற்றோராய் மாற வேண்டும். நான் என்னை சேஞ்ச் பண்ணேன். உங்களுடைய மனதிலே இப்படிப்பட்ட பெற்றோர் நீங்கள் இருந்தால், என்னுடைய தவறை உணர்கிறதற்கு சற்று காலம் தாமதமானது. எப்படியும் ஸ்கூல் லைஃப் முடிக்கிறதுக்கு முன்னே கொஞ்சம் தெரிந்து விட்டேன். இந்த எதிர்பார்ப்பு உங்களுக்கு வேண்டாம். அதற்காக பிள்ளைகளை போட்டு அடித்து திடிக்காதீர்கள். சின்ன காரியங்களுக்காக கோபப்படுத்தாதீர்கள். பிள்ளைகளை கர்த்தருக்கு ஏற்ற சிச்சையில் வளர்த்துங்கள். அன்பை அவர்கள் பரிமாறுகிறதற்கு, அவர்களுடைய உணர்வை நமக்கு சொல்லுகிறதற்கு ஏற்ற பிள்ளைகளாய் நீங்கள் வளர்த்த வேண்டும். அடுத்ததாக இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்ல விரும்புகிறேன். இயேசு யோக்கபேத் விசுவாசத்தில் வளர்த்தாள். இளைய குமாரனின் தகப்பன் தப்பு செய்த போதிலும் அண்டிக்கொண்டு அவனை கட்டிப்பிடித்து அவனுடைய இமோஷன் என்ன, உணர்வு என்ன என்பதை கேட்டு வளர்த்தான். இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர்? பிள்ளைகளை அனுபவப்படுகிறதற்கு விட வேண்டும். அனுபவப்படுகிறதற்கு விட, இன்னைக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிறதற்கு விடவே மாட்டார்கள். அனுபவப்படணும். இயேசு கிறிஸ்துவிடத்துல ஒரு கேள்வி கேட்டா உடனே ஆன்சர் சொல்ல மாட்டார். சில நேரத்தில் ஆன்சர் சொல்லுவார், சில நேரத்தில் இன்னொரு கேள்வியை கேட்பார், சில நேரத்தில் ஒரு கதையை சொல்லுவார், சில நேரத்தில் போங்க நீங்க போய் பிசாசுகளை துரத்தி வாருங்க, அப்பதான் தெரியும் நீ வாசிக்காவிட்டா ஜபிக்காவிட்டா பிசாசு ஓடாது அப்படின்னு களத்தில் இறக்கி விடுவார். களத்தில் இறக்கி விட்டு அந்த பிள்ளைகளை வளர்த்துகின்ற டிசைபிள்ஸ் ஆனாலும் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினவர்களை வளர்த்த. படகுல போறாங்க, படகுல போகின்ற போது காற்று வருகிறது. சரி, இவங்க அனுபவிக்கட்டும். அதை அனுபவிக்கின்ற போது தான், அதில் பழக்கப்பட்டால் தான் அவன் திருந்த முடியும். பிள்ளைகளை பழக்கி வளர்த்துங்கள், அனுபவம் கொடுங்கள். ஒரு வேலை செய்கிறதற்கானாலும் இல்லை இல்லை பிள்ளை வேலை செய்தா கஷ்டம், அவனுக்கு செய்தாச்சுன்னு சொன்னா நிறைய பேர் இந்த மாதிரி ஆண் பிள்ளைகளையும் வளர்த்துகிறார்கள், பெண் பிள்ளைகளையும் வளர்த்துகிறார்கள். என் பிள்ளைக்கு வேலை செய்ய தெரியாது என்பது கிரெடிட்டாக நினைக்கிறார்கள். அப்படி அல்ல. பிள்ளைகளை பழக்குவீங்கள். அவர்கள் தோல்வி அடைந்தால் திட்டாதீர்கள். அவர்கள் அதில் கற்றுக்கொள்ள வேண்டுமானால் ஒரு குக்கிங் ஆனாலும் செய்து தவறை அறிந்துதான் பிள்ளையை தவறு ஏற்படுகின்ற போதுதான் அதிலிருந்து திருந்த முடியும். ஹல்லேலூயா. உங்க பிள்ளைகளை அனுபவப்படுறதுக்கு விடுறீங்களா? எனக்கு ஒருவர் ஸ்கூட்டி சொல்லி கொடுத்தார். ஸ்கூட்டி படிக்கிறதுக்கு எனக்கு சுமார் 20 வருடங்களுக்கு முன்னே மிகவும் ஆசை. அவர் ஸ்கூட்டி சொல்லி கொடுத்தது எப்படி தெரியுமா? முதல்ல சைக்கிள் படி அப்படின்னு சொன்னார். ஒரு சின்ன ஒரு கிரவுண்டு, அந்த கிரவுண்டில் பிடித்து கொண்டே நடப்பார்.
அப்படியே பிடிச்சு வரும், சும்மா ஏறி உட்கார்ந்துருக்கணும். புரியுதா? படிக்க முடியுமா? சைக்கிள் படித்த பிறகு சைக்கிளும் படித்து முடிக்க முடியாது, ஸ்கூட்டியும் படித்து முடிக்க முடியாது. நீ விழுந்தாலும் விழுந்து எழும்பி கற்றுக்கொள்ள என்று சொல்லி விட்டு பிடிக்கணும், அனுபவப்படணும். பிள்ளைகள் அனுபவப்படும் போதுதான் அதன் தவறுகளை தெரிந்து அது திருந்த ஆரம்பிக்கும். பிள்ளைகளை செய்கிறதற்கு அனுமதிக்க வேண்டும். இப்படி நான் படிக்க முடியல. கடைசியாக பார்த்தேன், இவர் சொல்லி கொடுத்து நான் படித்து கரையேற முடியாது. என் கணவன் வருகிறதுக்கு முன்னே நான் டிரைவிங் ஸ்கூலில் சென்று 2 வீலரும் கற்றுக்கொண்டேன், 4 வீலரையும் கற்றுக்கொண்டேன். என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னு சொன்னா, நாமவே பிடிச்சு ஓவர் ப்ரொடெக்டிவா எதையும் செய்ய விடாமல் செய்தா அவன் தப்பு பண்ணுவானோ, ஹெலிகாப்டர் பேரண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. வட்டமிட்டு பிள்ளைகளையே வட்டமிட்டு அப்படியே இது செய்யாதே அது செய்யாதே அப்படி என்று சொல்கின்ற போது அந்த பிள்ளைகள் சரியாக படிக்க முடியாது. தவறுகள் அவர்கள் செய்யட்டும், பிள்ளையை அறிந்துதான் அதிலிருந்து சரியானதை அறிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. உங்க வீட்டில் இதெல்லாம் அனுபவம் இல்லையா? நீங்க பார்த்த பெற்றோரா உங்க பிள்ளைகளை எப்படி எல்லாம் தெரிந்தவர்களா எப்படி வளர்த்துகின்றீர்கள்? தைரியம் உள்ள பெற்றோராக நீங்கள் வளர்த்த வேண்டும். ஹல்லேலூயா. நான் இருக்கேன், நீ விழுந்தாலும் கழுகு என்ன செய்யும் தெரியுமா? மேல வர கொண்டு போய்விட்டு பிள்ளைகளை கழுகின் குஞ்சை கீழே விடும். அந்த குஞ்சை கீழே விட்டு தூர நிற்கும். என்னதான் இது பறக்கிறதற்கு படிக்கும். கோழி குஞ்சு போல் பொத்தி நாம் பிள்ளைகளை வளர்த்துகின்ற போது அது ஒரு நாள் இறை தேட படிக்காது. அதை இறை தேடும்படியாய் அனுமதிக்க வேண்டும், அனுபவப்பட விட வேண்டும். இதுதான் இந்த இளைய குமாரன் தகப்பனிலிருந்து நாம் படிக்கிறது. அனுபவப்பட்டு அவன் வருகின்றான், திருந்தி வருகின்ற போது தைரியமுள்ள பெற்றோராய் அரவணிக்கிற ஒரு தகப்பனாய் இருக்கிறார். அவனுடைய உணர்வை புரிந்து ஏற்றுக்கொள்ளுகிற பெற்றோராய் இருக்க வேண்டும். அடுத்ததாக அதோடு கூட தான் இயேசுவை குறித்து சொல்லுகின்ற போதும் அவர் இப்படித்தான் செய்தார். ரெஸ்பான்சிபிலிட்டியை கொடுக்கிறார், பொறுப்புகளை கொடுக்கிறார். என்னை கேட்கின்ற அன்பு தேவச்சனமே, நீங்கள் செய்து கற்றுக்கொள்ளுங்கள். எல்லாரும் எலும்புகள் பார்க்கலாம். ஹல்லேலூயா. எல்லாரும் எழும்புங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட பெற்றோராய் நாம் இருக்க வேண்டும்? தைரியமூட்டும் பெற்றோராய் நாம் இருக்க வேண்டும். இன்னும் எப்படிப்பட்ட பெற்றோராய் நாம் இருக்க வேண்டும்? விசுவாசத்தின் அடித்தளத்தில், விசுவாசத்தில் வளர்த்துகின்ற பெற்றோராய் நாம் இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை போல அனுபவப்படத்தக்கதாக விடுகிறவர்களாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பாடலை இயேசுவின் அன்பை குறித்து, உங்களுக்கு எந்த பாடல் தெரியுமோ ஒரு பாடலை நீங்களே பாடுங்கள். உங்களுக்கு அதற்கான சந்தர்ப்பம் இது. என்ன பாடல்? ஒரு பெற்றோராக அந்த தகப்பனின் அன்பை வெளிப்படுத்தும் ஒரு பெற்றோராக அவரை கண்டு பாடுகின்ற ஒரு பாடலை நீங்கள் பாடலாம். ஹல்லேலூயா. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். கரம் பிடித்து நடத்துவார், கன்மலை மேல் நிறுத்துவார். கரம் பிடித்து நடத்துவார், கன்மலை மேல் நிறுத்துவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். யாவரும் உட்காரலாம், உட்காருங்க. ஹalleluya. எப்படிப்பட்ட பெற்றோர்? நாங்கள் முன்பு இருந்த பெற்றோர் போலதான் இருக்க விரும்புகிறோம் என்றல்ல, பிள்ளைகளை தைரியம் ஊட்டும் பெற்றோர்களாய், அனுபவம் கொடுக்கிற பெற்றோராய், பிள்ளைகளுக்கு வேலை செய்ய படிப்பீங்கள். வேலை ஒவ்வொரு என்ன பெரிய வேலை இல்லாவிட்டாலும் ஒரு வேலை செய்கின்ற போது நீங்கள் இவ்விதமாய் பழக்குங்கள். கொடுக்கிறதற்கு நீங்கள் பழக்குவிக்கலாம், பிள்ளைகளை சேர்த்து வைக்கிறதற்கு சேவிங்ஸுக்கு பழக்குவிக்கலாம், பிள்ளைகள் செலவிடுகிறதற்கு அவர்கள் சேர்க்கிறதற்கு பழக்குவிக்கலாம். ஒரு வேலையை செய்ய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். அந்த வேலையை செய்கின்ற போது நீ இந்த வேலையை செய்தால் உனக்கு இவ்வளவு ரூபாய் நான் கொடுக்கின்றேன். ஒரு 10 ரூபாய் நீங்கள் கொடுத்தீர்கள் என்றால் ஆண்டவர்க்கென்று செய்வதற்கு, ஏழைகளுக்கென்று செய்வதற்கு பழக்குவீங்கள் உங்கள் பிள்ளைகளை. ஒரு பாக்ஸ் கொடுங்க, அதுல இவ்வளவு ரூபாய் நீ அதுல போடு. இன்னொரு பாக்ஸ் கொடுத்து சொல்லுங்க, இவ்வளவு ரூபாய் அதிலிருந்து எடுத்து இதை சேவிங்ஸ் சேர்த்து பழக்கணும். இன்னைக்கு பிள்ளைகளுக்கு பணம் என்றால் ஃபன்னா இருக்கு. டாடி இருந்து எப்ப கேட்டாலும் கிடைக்கும், மை டாடி இஸ் மை ஏடிஎம் என்ற நிலைமையில இருக்கு. இது அல்ல, அவன் சேர்க்கிறதற்கு நாம் பழக்குவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இன்னொரு பாக்ஸ் அந்த பிள்ளைகளுக்கு கொடுங்க, அந்த பாக்ஸ்ல தனக்கு செலவிடுகிறதற்கான பணத்தை வைக்கட்டும். நீங்கள் கொடுக்கிற கொஞ்சம் ரூபாய் தான் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு பொறுப்பு. ஒரு பொறுப்புள்ள பிள்ளையாய் அவன் சேர்க்கிறதற்கு கற்றுக்கொள்ளுகிறான், அவன் கொடுக்கிறதற்கு கற்றுக்கொள்ளுகிறான், அவன் தனக்கு செலவிடுகிறதற்கும் கற்றுக்கொள்ளுகிறான். 10 ரூபாய் தான் கிடைத்தால் அதை எப்படி செய்ய வேண்டும் என்பதற்கு சிறு பருவத்திலேயே அவன் புரிந்து கொள்கின்றான். இப்படிப்பட்ட காரியங்களை சிறு பிராயத்திலேயே செய்கிறதற்கு நீங்கள் பழக்குவிக்க வேண்டும். அதோடு கூட ஒரு பர்பஸோடு கூட உங்கள் பிள்ளைகளை குறித்த ஒரு திட்டம் உண்டு. என்னை கேட்கின்ற அன்பு தேவச்சனமே, உங்கள் பிள்ளைகளை மற்றவர்களோடு நீங்கள் ஒப்பிட வேண்டாம். நான் முடிக்க விரும்புகின்றேன், நீங்கள் ஒப்பிடாதீர்கள். ஆண்டவர் அதிசயமாய் உருவாக்கி இருக்கிறார். நீர் என்னை அதிசயமாய் என்னை கற்பத்தில் உருவாக்கினபடியினால் உம்மை துதிக்கிறேன் என்று சொல்லுகிறார். பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உருவாக்கப்பட்டிருக்கிறது. உலகத்தில் இருக்கிற 830 கோடி மக்களையும் ஆண்டவர் வித்தியாசமாகத்தான் உருவாக்கி இருக்கிறார். இந்த அத்தனை கோடி மக்களுடைய உதடுகளை ரேகையை பாருங்கள், கை ரேகையை பாருங்கள், எல்லாம் வித்தியாசமா தான் இருக்கும். அப்படியானா உங்க பிள்ளையே மற்ற பிள்ளைகளோடு ஒப்பிடுகிறீர்கள். ஒப்பிட வேண்டிய அவசியமே கிடையாது. உங்கள் பிள்ளைகளை குறித்து ஆண்டவருக்கு ஒரு திட்டம் உண்டு, உங்கள் பிள்ளைகளை குறித்து ஆண்டவருக்கு ஒரு நோக்கம் உண்டு. அதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நீ ஏன் அவனை போல் இருக்கவில்லை, நீ ஏன் அவனை போல் மதிப்பெண் வாங்கவில்லை, அதை சொல்லாதீர்கள். அன்பு தேவச்சனமே, உங்கள் பிள்ளையின் திட்டத்தை
ஆபிரகாம் ஒப்பு கொடுத்ததை போல, அன்னாள் ஒப்பு கொடுத்ததை போல ஒப்பு கொடுங்கள். என் பிள்ளையை குறித்தும் ஆண்டவருக்கு ஒரு திட்டம் உண்டு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அது அறிவு கொஞ்சம் அறிவாய் இருக்கலாம், அதிகமான அறிவாய் இருக்கலாம், எப்படிப்பட்டதாய் இருந்தாலும் அதை ஆண்டவர் மேன்மையாக மாற்ற மகிமையானவர். அவர் வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ளவர் என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். திட்டத்தை God has a great plan. என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்கிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது என்று சொல்லுகிற ஆண்டவர் உங்கள் பிள்ளைகளை குறித்து பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். இவையெல்லாம் நாம் கேட்டோம். தைரியம் ஊட்டி வளர்த்த வேண்டும் என்று, அனுபவப்பட வேண்டும் என்று, தேவ திட்டத்திற்கு நம்முடைய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று கேட்டாலும் கடைசியாக ஒரு பெற்றோர் செய்ய வேண்டியது ஜெபிக்கிற பெற்றோராய் இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து செய்த ஜெபத்தை நீங்கள் செய்யுங்கள். யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் அதனுடைய 13ஆம் வசனத்தில் சொல்கிறார், நான் இனி உலகத்தில் இரேன், இந்த உலகத்தில் நான் இருக்க மாட்டேன். நீ என்ன செய்ய வேண்டும்? என் பிள்ளைகள் ஒன்றாய் இருக்க வேண்டும். எதற்காக வேண்டிக் கொண்டார்? ஒன்றாய் இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார். 15ஆம் வசனத்திலே என் பிள்ளைகளை எல்லா தீமே நின்று காத்துக்கொள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார். 17ஆம் வசனத்திலே பார்க்கின்ற போது என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார். 21ஆம் வசனத்திலே எல்லாரும் ஒன்றாய் இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறார். பிள்ளைகள் அவர்கள் ஒன்றாய் இருக்கிறதை போல தகப்பனோடு பிதாவும் குமாரனும் சேர்ந்து எல்லாரும் ஒன்றாய் இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறார். என்னை கேட்கின்ற அன்பு தேவ ஜனமே, இந்த வசனத்தை நீங்கள் எழுதி கொள்ளுங்கள். யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், 15ஆம் வசனம், 17ஆம் வசனம், 21ஆம் வசனம். இந்த வசனத்தை உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். செபியுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் பலன் நல்ல கர்த்தருடைய பலன் உங்கள் வாழ்க்கையிலே இருக்கட்டும். பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். நான் விசுவாசிப்போமா? விசுவாசிக்கிற பெற்றோர், என்னை நடத்தின தகப்பன், என்னை அதிசயமாய் தாங்கின தகப்பன் என் சந்ததியை ஆசீர்வதிப்பார். ஒரு சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியை உருவாக்க கர்த்தர் கிருபை செய்வார் என்ற விசுவாசத்தோடு நம்மை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்போம். பிள்ளைகளை ஒப்புக் கொடுப்போம். தேவ பக்தியுள்ள சந்ததியை உருவாக்குவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.